அன்யாங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சாரிடா. ரியலி சாரி. அக்கா என்ன எபிசோட்ஸே போட மாட்டீங்க, ரொம்ப நாளாக வீடியோவே போடல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. ஐம் ரியலி சாரி. மன்னிச்சிருங்க. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சுடா. ஸோ அதனால தான் நான் எபிசோட்ஸ் எதுவுமே போடலை. நெக்ஸ்ட் வீக்லேருந்து மேபி இந்த வீக்குமே வராது. பிகாஸ் என்ன, நான் பாஸ்வேர்டை மறந்து தொலைச்சிட்டேன். அந்த ஒரு காரணத்தினால் என்னுடைய ஃபோனை என்னால் ஆன் செய்ய முடியவில்லை. ஸோ அதனால பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நான் எப்படியாவது ஏதாவது பண்ணி அந்த பாஸ்வேர்டை நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் எல்லா எபிசோட்ஸுமே அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த தடவை கொஞ்சம் ஒன் ஷாட் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. யாரையாவது டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் ரியலி சாரிடா. அண்ட் ஓகே, இவ்வளோ நாள் வீடியோ அட்லீஸ்ட் 1 வீக் ஆகிடுச்சு. 1 வீக்காக வீடியோவே போடலனாலும் எனக்கு துணையாக இருந்து இன்னமும் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஐம் ரியலி ஹாப்பிடா. பிகாஸ் நான் இன்றைக்கி தான் யூடியூப்பை லாக்இன் பண்ணும்போது நான் நினச்சேன், ஓகே நம்ம வீடியோவே போடுறதில்ல, எப்படியோ நிறையா அன்சப்ஸ்கிரைப் ஆகிருக்கும், இந்த மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்கோடு தான் வந்தேன். பட் ஆனால் இல்லைடா, அந்த மாதிரி யாருமே பண்ணவே இல்லை. ஸோ குக்கி ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிடா, ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மாஃபியா ஹப்பிடா. ஸோ இந்த ஒன் ஷாட்டுக்கு என்ன இன்ட்ரோனா, நம்ம தேங் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்லெஸ்ட் மாஃபியா அப்படி தான் வச்சுக்கணும். அவர் அப்படி தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவ்வளோதான்டா இன்ட்ரோ. மற்றதெல்லாம் நான் நடுவில் சொல்கிறேன். சரி, ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம தேவங் தான் ஒருத்தனை போட்டு செம்மையாக வெளுத்துட்ருக்காரு. ஸோ அந்த பர்சன், சார் ப்ளீஸ் சார் விட்டுறீங்க சார் எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது சொல்லி எல்லாத்துக்குமே அந்த டிஜி தான் சார் காரணம், நான் எதுவுமே பண்ணல சார், சாரி சார் கண்டிப்பாக நான் இன்ஃபர்மேஷன் தான் சார் கொடுத்தேன், சத்தியமாக நான் வேறு எதுவுமே பண்ணல சார், அது கூட தப்பாக தான் சார் கொடுத்தேன். ஓ, இன்ஃபர்மேஷன் கொடுத்தன்றத ஏன்ட்டே எவ்வளோ தைரியமாக சொல்கிறியாடா நீ? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? இன்ஃபர்மேஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏன்ட்டே தைரியமாக சொல்கிறேன்? இப்போண்ணா அவனை புடி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே அந்த ஆளோட ஃபேஸ்லேயே அப்படியே பஞ்ச் பண்ணுறான். ஏதோ பஞ்ச் பேக்கை பஞ்ச் பண்ணுற மாதிரி, மனுஷன்ற மாதிரியே பார்க்கல, அந்தளவுக்கு பஞ்ச் பண்ணுறான். அவனோட மூக்கு தண்டெல்லாம் உடஞ்சி அவனுக்கு செம்மையாக பிளட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஒரு பர்சன் வராரு. லைக் அவர் நம்ம தேங்கோட செக்ரட்டரி மாதிரி. ஸோ அவர் தான், சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்னடா என்ன கண்டுபிடிச்சேன்? டீடைல்ஸ் கிடச்சிதா? சார் கிடச்சிச்சு. சார் நான் அந்த டிஜே பற்றி எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டேன். அவன் ரொம்ப சின்சியர் சார், யார்கிட்ட லஞ்சமே வாங்க மாட்டான், ரொம்ப ஹானஸ்டான போலீஸ். இது வரைக்கும் நிறைய கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கான். அங்கே இருக்க டாப் மோஸ்ட் மாஃபியாஸ் எல்லாருக்குமே அவன் பிடிச்சிருக்கான் சார், நிறைய பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்கான். ஓ, அப்புறம் அவனோட ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸ் இதான் சார். அவன் எப்போவுமே ஒரு கண்ட்ரிக்கு கேட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க மாட்டான். கவர்மெண்ட் தான் அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கண்ட்ரியில் இருக்க மாஃபியாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்பெஷலிஸ்ட்டாக இவனை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் கொரியாவுக்கு அவன் வேணும்னே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கான் சார், உங்களை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே. இது அவனே ஒரு இன்டர்வியூவில் சொன்னான். ஓ, இந்த மயிருக்கு அவ்வளோ தைரியமா? என்னையே கண்டுபிடிக்கணும். சரி, வேறு சொல்லு. அப்புறம் சார் அவனோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னு எதுவுமே அந்தளவுக்கு கிடைக்கல சார். அவனுக்கு ஒய்ஃப்லாம் கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது சார். பொண்ணுன்னா சார் பொண்ணுன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணு சார். அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிறா, ரொம்பவே செல்லம். அவருக்கு அவனோட பொண்ணுனா ரொம்ப உயிர் சார். அதனால தான் இவன் இந்த மாதிரி மாஃபியா கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறன்றதுக்காக அவன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவன் பொண்ணையுமே யாருக்குமே தெரியாமல் ஏதோ ஒரு கண்ட்ரியில் சேஃபாக வச்சு வளர்த்துட்ருக்கான் சார். அந்த பொண்ணு கொரியாவில் கிடையாது. எப்பயாவது மட்டும் அவங்க அப்பாவை பார்க்க வருவாள். இது வரைக்கும் அவளை யாருமே பார்த்ததில்ல சார். அவளோட பேர் மட்டும்தான் லாஸ்ட்டாக அவள் படித்த சைனா ஸ்கூல்லேருந்து கிடச்சிது. ஓ, பேர் மட்டும்தானா? இல்லை சார், பேரோட ஒரு ஃபோட்டோவும் கிடச்சிது. இதான் அந்த பொண்ணு. ஓ, பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கா. சரி, இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு கண்டுபிடி, எனக்கு இந்த பொண்ணு வேணும். எவ்வளோ வச்சு தான் அந்த இன்ஸ்பெக்டரை ஏதாவது பண்ணணும். பொண்ணை கண்டுபிடிடா. சார், ஆனால் இவளை பற்றி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே. சார், எனக்கு இந்த பொண்ணை தெரியும் சார்.
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழே அடி வாங்கியிருப்பான் இல்லையா. ஸோ அந்த பையன் வந்து சொல்கிறான். ஸோ தேவங்க தான் அந்த பையனை இதை பார்க்குறாரு. ஸோ அந்த ஆள், சார் இந்த பொண்ணு பேர் வயனு, இந்த பொண்ணு இப்போது யூஎஸில் தான் இருக்கா, யூஎஸில் அவள் அங்கே காலேஜ் படிச்சுட்ருக்கா சார். இந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு இவ தான், எனக்கும் நல்லாவே தெரியும். இவளை பற்றின சில டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நான் ஜாக்சன் சாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ தேவங்க அந்த ஆள் அப்படியே பார்த்து, சரி ஓகே, உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன்டா. நீ என்ன பண்ணுறேன்னா, இந்த பொண்ணை எனக்கு எப்படியாவது இவளை கூப்பிட்டு வந்து கொடு. இவ்வளோ கொடுத்தனா உன்னை உயிரோட விட்டுறேன், உன் பொண்டாட்டியே விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீயும் மேலே உன் பொண்டாட்டியும் மேலே, அப்புறம் அவள் வயிற்றுல ஏதோ குழந்தை இருக்காமே கேள்விப்பட்டேன், குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும், அவளையும் மேலே அனுப்பிவிடுவேன். சரியா? எனக்கு இந்த பொண்ணு வேணும், அது ஒரு 2 நாளில். அதனால் சீக்கிரமாக எனக்காக கொண்டு வா, புரிஞ்சுதா? இந்த வேலையாவது ஒழுங்காக பாரு. ஒய்யால போய் அந்த டிசி கிட்ட சொல்கிறது இல்லை அந்த ஜாக்சன் மயிரை பிடுங்குறதுன்னு ஏதாவது பார்த்தேன்னு எனக்கு தெரிஞ்சுது. டே அலெக்ஸு, போட்டுரு அவனை. என்ன? ஓகே சார். சரி கிளம்புடா. டே அலெக்ஸ், அவனுக்கு கொஞ்சம் மூஞ்சில் 10 போடு. சார், டே கட்டை போட சொன்னான்டா, நல்லா அடிச்சிட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே அங்கேருந்து எழுந்து போகிறான். ஸோ அந்த ஆளை அலெக்ஸ் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இங்கே அப்படியே இந்த பக்கம் யூஎஸில் நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஏ வயன், அடியே வயன், என்னடி? ஓ வயன், அது வந்து என்ன வந்து இல்லடி, அது 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 வந்து சி இழுக்காத, என்னன்னு சொல்லி தோலை, தலை ஏற்கனவே வலிக்குது, நீ வேற. இல்லடி வயன், நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகலான் இருக்கேன். எனது இல்லடி, அது அது வந்து அவன் வந்து நெக்ஸ்ட் வீக் அவன் அப்ராட்க்கு போயிடுவான்டி படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் என்னால் நினச்சாலும் அவனை பார்க்கவே முடியாது. அதனால இந்த வீக் நான் அவனை பார்க்குறதுக்காக சைனா போகிறேன். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணடி வயன். ஓ மேடம், சைனா போகிறீங்களோ? எப்படி எப்படி அப்பாட்ட தப்பிச்சு போவீங்க? என்ன வந்து சொல்லிகிட்டு இருக்கா? ஐயோ வயன், எனக்கும் அது தெரியும்டி. அங்கிள் நம்மளை இப்படி தான் மாற்றி ஒரு கண்ட்ரியாக அனுப்பிகிட்டே இருக்காரு. அவருக்கு இந்த லவ்வெல்லாம் பிடிக்காது, எல்லாமே எனக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது வயன், எனக்கு அவனை பிடிக்கும், உனக்கு தெரியும்ல அவனை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. அவன் மட்டும் சைனாலேருந்து அப்ராட் போயிட்டானா அதுக்கப்புறம் என்னால் அவனை பார்க்கவே முடியாதுடி. ப்ளீஸ்டி ப்ளீஸ், நான் சத்தியமாக உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் அவன் கூட பேசக்கூட மாட்டேன், அவனை பார்க்கவும் மாட்டேன். லாஸ்ட்டாக 1 டைம் பார்த்துட்டு காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா அங்கிள் கிட்ட பேசிக்கிறேன். ப்ளீஸ்டி வயன், ஏதாவது ஹெல்ப் பண்ணடி வயன், ப்ளீஸ். ஃப்ளைட் டிக்கெட். ஏண்டி, நீ லவ் பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சேனா? ஏன் என் உயிரை எடுத்துகிட்ருக்க? அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆள் அவ்வளோதான். எனக்கு அவர்கிட்ட அடி வாங்குற அளவுக்குலாம் தெம்பு கிடையாது. புரிஞ்சுக்க மாட்டியா நீ? ஏறியா? ஓயன் ப்ளீஸ்டி ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணு. சரி பண்ணி ஒழிகிறேன். இப்போ என்ன கண்ணை கசக்காத, சைனா போகணும் அவ்வளோதானே. ஏதாவது பண்ணுறேன், 1 வீக் போரு. 1 வீக்லாம் முடியாதுடி, நாளைக்கு நான் போகணும். எதே? என்னடி நினச்சிட்ருக்கேன் என்னை பார்த்தா? நான் என்ன ஃப்ளைட் கம்பெனியை வச்சு நடத்திட்டுருக்கேன்? நாளைக்கு நீ போகிறதுக்கு நான் ஃப்ளைட் விடுறதுக்கு எங்கள் அப்பா நான் வச்சுருக்கான் கம்பெனி. அதுக்கு காசு ரெடி பண்ண தேவையில்ல, டிக்கெட் வாங்க தேவையில்ல, நாளைக்கு போகணுமா? எதுக்கு நாளைக்கு போகணும்? உன் பாய் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீக் தானே போகிறான். ஸோ ஒரு 2-3 டேஸ் கழிச்சு போனால் என்ன? வயன் புரிஞ்சுக்கோடி, நாளைக்கு போனாதான். இங்கே பாரு, இன்றைக்கி சண்டே, நாளைக்கு மண்டே, தென் டியூஸ்டே நான் போனாதான் ஒரு 3 டேஸ் அவன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவன் நெக்ஸ்ட் மண்டேவே அப்ராட் போயிடுவான். அப்புறம் சாட்டர்டே சண்டே அவன் பேரண்ட்ஸ் வராங்க. அதனால 3 டேஸ் தான் எனக்காக அவன் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ப்ளீஸ். கடவுளே, ஊரில் இப்போல்லாம் காதலிச்சுட்டு என் தலையை உருட்டிக்கிட்டு இருக்கான். சரி இப்போ என்ன, நான் இங்கே போனால தானே, அழுது தொலைக்காத, ஏதாவது பண்ணி ஒழிகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடுப்பில் உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணி மணிக்காக கேட்குறீங்க. லைக் என்னென்னா, ரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ரியாவுக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. அவள் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பா. நீங்களுமே உங்கள் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜ்க்கு அடிக்கடி போவீங்க. பிகாஸ் என்னென்னா, உங்கள் அம்மா வந்து அங்கே ஒரு டாக்டராக வேலை பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஆர்ஃபனேஜ்க்கு அடிக்கடி போகும்போது ரியா உங்கள் கூட க்ளோஸ் ஆகிருப்பா. ஸோ உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கணும், உங்களுக்கு கூட கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு யாராவது இருக்கணுன்றதுக்காக உங்கள் அப்பா வந்து ரியாவை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போலேருந்தே உங்களையும் ரியாவையும் அவர் ஒன்றா தான் ஒரு ஒரு ஊருக்காக அனுப்பிக்கிட்டே இருப்பார். பிகாஸ் இந்த மாஃபியா இதிலெல்லாம் அவங்க அப்பா ஒர்க் பண்ணுறதுனால உங்களை யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு கண்ட்ரியாக நீங்கள் வந்து 2 வருஷம் ஒரு இடத்துல இருப்பீங்க, அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஒரு இடத்துல இருப்பீங்க. மினிமம் ஒரு கண்ட்ரியில் நீங்கள் 3 இயர்ஸ் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இருந்தீங்கன்னா அது பெரிய அதிசயம் தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் இருக்கும். ஸோ நீங்களும் ரியாவும் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக அந்த மனுஷன்ட்ட எதுவுமே உங்களால் பேச முடியாது. நீங்கள் ரொம்பவே பயந்த சுபாவம். உங்கள் அப்பாவுக்கு ரியாவை ரொம்ப பிடிக்கும். பட் உங்களை பிடிக்க அளவுக்கு ரியாவை வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்களை அந்த அளவுக்கு அவருக்கு பிடிக்காது. உங்களை விட ரியாவை தான் ரொம்ப பிடிக்கும். சில சமயம் டவுட்டே வரும், ரியா தான் பொண்ணா இல்லை நான் பொண்ணான்ற மாதிரி வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே வந்து ரியாவுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து யூஎஸில் இருக்கீங்க. ஸோ பாஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து சைனாவில் இருந்திருப்பீங்க. உங்களோட ஹை ஸ்கூல் முடிக்கிறதுக்காக சைனாவில் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஒரு பையனை அங்கே லவ் பண்ணியிருப்பாள். ஸோ அந்த பையனை பார்க்குறதுக்காக தான் இப்போ போகணும்னு உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக தோலை உரித்து உப்பு கண்டை போட்டுருவார். ஸோ அதனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கேட்டு காசெல்லாம் ஒரு வழியாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி அவளுக்காக டிக்கெட்ஸ் எல்லாமே வேறு வாங்குறீங்க நீங்கள். தென் கொஞ்சம் காசு அவளுக்கு கொடுக்குறீங்க. பிகாஸ் அவள் போயிட்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சம் காசுமே வந்து அவளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டீங்க. ஸோ 2 நாள் கழித்து இப்போது நீங்களும் ரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இங்கே பாருடி, ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக வா. அப்பா ஃபோன் பண்ணாருன்னா, அப்பா நான் இந்த மாதிரி காம்படிஷன் போயிருக்கேன்னு சொல்லு. ஏன்னா நான் அப்பா கிட்ட அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன், நீ காம்படிஷன் போயிருக்க, எனக்கு ஃபீவர் அதனால் வர முடியாதுன்னு. அதுவும் நீ ஃப்ரான்ஸ் போயிருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ தேவையில்லாமல் சைனா போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை மாட்டி விட்டுறாத. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க கூட போனோமா ஜாலியாக சுற்றினோமா அமைதியாக வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நான் இன்னும் 4 நாள் இருக்கணும், அவன் கூடயே நான் அப்ராட் போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஹெல்ப் பண்ணுடின்னு ஏதாவது சொன்னேன் மபனே, நானே ஒன்று சுட்டு தள்ளிடுவேன். புரிஞ்சுதா? ஹே வயன், சிக் இழுக்காத. சரி ஓகே, ஏதோ ஒன்று, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. உன்னோட ஃப்ளைட்லேருந்து அங்கே சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். மறக்காமல் நான் என்ன சொன்னனோ அந்த மாதிரி அப்பா கிட்ட பேச என்ன. சரிடி, சரி, நீயும் பார்த்துக்கோ, அப்பாட்ட மாட்டிக்காத. அதெல்லாம் எனக்கு தெரியும், மூட்டு போ. சரிடி. ஏய் நெல்லு. என்னடி? எந்த இதை பொடி. இதுக்குடி காசு? இப்போ நான் அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிற சாப்பாட்டுக்கு? அப்படியே ரோடாக போய் பிச்சை எடுக்க போறியா? காசு வேண்டாமா? பொடி. இல்லடி, அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். கிழிப்பான். சிக் பொடி. தேங்க்ஸ் டி வயன், எனக்காக எவ்வளோ பண்ணுற. இந்த நாடகத்தெல்லாம் உன்னோடே வச்சுக்கோ, என்கிட்ட காட்டாத. நெக்ஸ்ட் மந்த் செமஸ்டர், ஒழுங்காக எக்ஸாமுக்கு படித்து பாஸ் ஆகிற வழியை பார்க்கலாம். என்ன, போயிட்டு சீக்கிரம் வா, பாய், போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரியாவும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவளுமே வந்து கிளம்பிட்டா. ஸோ இங்கே நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே வெளியே வர சொல்ல உங்கள் அப்பா தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, என்னம்மா ரியா கிளம்பிட்டாளா, சேஃபாக போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஃபோனையே பார்த்துட்டு போயிட்டாப்பா, அவள் வந்து கிளம்பிட்டா, எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால் நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறேன், அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பாப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் வந்து சரி ஓகேம்மா, ரியா நல்லா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியும் வந்து ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைன் போயிட்டார். ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறீங்க, இவருக்கு நம்ம மேலே பாசமே இல்லையா, ஏன் இப்படி? அவளை பற்றி விசாரிச்சாரு, சரி அவரோட பொண்ணுன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலில் போறியமா பார்த்துப்போ, இல்லை டேப்லெட் போட்டு, எதுவுமே கேட்கல. அந்தளவுக்கு நான் என்ன பண்ணேன் இந்த மனுஷனுக்கு? அம்மா, நீங்கள் இல்லாததை நான் எப்படியெல்லாம் மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து வெளியே அப்படியே வரீங்க.
ஸோ இங்கே நீங்கள் வந்த உடனே உங்கள் முன்னாடி ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்கிது. ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கேப் புக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஓகே கேப் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனை பார்த்துட்டே நீங்கள் காருக்குள்ளேயுமே ஏறிட்டீங்க. ஸோ அந்த காருமே கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த பையனை வந்து கொஞ்சம் பிடிக்கும். பட் அவன் ஆன்லைன் தான். அவன் யார் என்னன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் நேம் மட்டும் ஜேகேன்னு தெரியும். அதே மாதிரி அவனுக்குமே உங்கள் நேம் ஒயன்னு தெரியும். ஸோ கொஞ்சம் அப்படியே நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் யூஎஸில் இருக்கிறது எல்லாமே கூட அந்த பையனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் அந்த பையன் கூட பேசினா உலகத்தையே மறந்துடுவீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டுன்றதை தாண்டி ஒரு விதமான ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அந்த பையன்கிட்ட சொல்லலை. ஸோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட் அப்படியே வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. திடீர்னு கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன வீடு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் வந்து பார்க்குறீங்க ஜன்னலில். லைக் உங்களோட லெஃப்ட் சைடு வந்து இருக்கும் ஜன்னல். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் அப்படியே கார் டோர் இறக்கிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஆளே இல்லாத ஒரு காட்டுக்கிட்ட வந்து நிறுத்தியிருக்காங்க. நீங்கள் டிரைவர் அண்ணா என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இங்கே நிறுத்திருக்கீங்க? நான் எங்கே போக சொன்னால் நீங்கள் எங்கே போகிறீங்க? எதுக்கு தான் யூஎஸில் எல்லா லூஸுங்களும் அப்படி இருக்கானுங்களோ? ஏன் இப்படி பண்ணுறீங்க? மறுபடியும் அட்ரஸ் மாற்றிப்போங்க. நான் உங்களுக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த டிரைவர் கண்டுக்கவே இல்லை. அந்த மனுஷன் பாட்டு அப்படியே முன்னாடியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டிரைவர் நான் சொல்லிட்டுருக்கேன் என்ன முன்னாடியே பார்த்துட்ருக்க ஐயோ கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டிரைவர்கிட்ட கத்தும்போது உங்களோட ரைட் சைடில் ஒரு பர்சன் இருக்கார். ஸோ அவர் அப்படியே உங்கள் நெத்தியில் கன்னை வைக்கிறாரு. உங்களுக்கு இவ்வளோ நேரம் தெரியவே தெரியல அந்த காரில் உங்கள் கூட இன்னொருத்தர் இருந்திருக்காருன்றது. ஆக்சுவலாக அந்த காரில் வந்து உங்கள் கூட வந்து இன்னொரு பர்சனுமே உட்காந்துட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை மட்டும் அப்படியே உருட்டி பார்க்குறீங்க யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அலெக்ஸ் தான். அவன் தான் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் நெத்தியில் வந்து கரெக்டாக கன்னை பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கான். ட்ரிகர் அழுத்துனா கதை முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. யார் நீங்கள்? கன்னு தான் அதுக்கு இறக்குங்க. என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. லைக் மீன்ஸ் நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. நிறைய கார்ஸுமே நிற்கிது. உங்களை வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுவே உங்களுக்கு இப்போ தான் தெரியுது. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அலெக்ஸையே பார்க்குறீங்க. ஸோ அவன் இங்கே பாருங்கள், நாங்கள் உங்களை கிட்னாப் பண்ணியிருக்கோம். எங்கள் பாஸ் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். ஸோ இப்போ நாம் எங்கள் பாஸ் கிட்டே போக போகிறோம். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு நல்லது. இல்லைன்னா உங்களை சுட்டு போனமாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. இந்த கர்ச்சீஃபில் மயக்க மருந்து இருக்குது. நான் பொண்ணுங்களெல்லாம் தொட மாட்டேன். ஸோ நீங்களே எடுத்து உங்கள் மவுத்தில் வச்சுக்கிட்டா ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைன்னா ஹார்ஷாக ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். நீங்களே எடுத்து வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கர்ச்சீஃப் கொடுக்குறாங்க. நீங்களா திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. யாருடா சாமி நீ எங்கேருந்து வந்தன்ற மாதிரி. ஸோ அவன் கன்னை வேற நெத்தி போட்டுலாம் வச்சுருக்கான். அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே அந்த கர்ச்சீஃப் எடுத்து உங்கள் மவுத்தில் வைக்கிறீங்க. நம்மளே பண்ணும்போது அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸாக பண்ண மாட்டோம்ல. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக தான் வைக்கிறீங்க. ஸோ அந்த டிரைவர் டக்குன்னு வந்து இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃப் அப்படியே உங்கள் மூக்கில் வச்சு அழுத்திட்டான். ஸோ அதில் வந்து குளோரோஃபார்ம் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அங்கேயே மயக்க போட்டு விழுந்துட்டிங்க. ஸோ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. ஸோ காருமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்தா ஏதோ ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்க. லைக் ஒருத்தவங்களோட பெட்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க யார் ரூம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. எல்லாமே எப்படி சொல்கிற ஒரு மாதிரி டெவில் தனமாக மேன்ஷன்ஸோட ஃபோட்டோஸ் மட்டும்தான். பர்சன் இல்லாமல் ஒரு மேன்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப டெவிலாக இருக்க மாதிரியான மேன்ஷன்ஸோட ஃபோட்டோஸாக இருக்குது. நிறைய வந்து பிளாக் அஸ்தட்டிக் மாதிரி வந்து ஃபீல் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஜோனே. ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க என்ன இடம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன எங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே முழிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ரூம்க்கு ஒரு பர்சன் தான் வராரு. நீங்களும் பார்க்குறீங்க யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சன் எழுந்துச்சிட்டியா? நல்ல தூக்கமோ? எனிவே ஐம் கிம் தயோங். கேள்விப்பட்டிருப்பியே? இல்லை நான் கேள்விப்பட்டதில்லை. ஓ என்ன சொன்ன பொண்ணே? நான் கேள்விப்பட்டதில்லைன்னு சொன்னேன். டே அலெக்ஸ், என்னடா இவ எப்படி பேசுகிறா? பாஸ் எனக்கும் தெரியல பாஸ். ஓ
கேள்விப்பட்டதில்லையா? அதை எப்படி கேள்விப்படாமல் இருந்திருப்ப? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏங்க எனக்கு உங்களை தெரியாதுங்க, நான் தான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறேனே. அப்புறம் அம்மா நீங்கள் யார்? எதுக்கே நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஒருத்தவங்களை கடத்திட்டு வந்திருக்கீங்க, கையை கூட கட்டி போடாமல் வச்சுருக்கீங்க, தப்பிச்சு போனான்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஸோ அலெக்ஸு அப்படியே தேயாங்கோட ஃபேஸ் தான் பார்க்குறான். ஸோ தேயாங்குமே அலெக்ஸோட ஃபேஸ் தான் பார்க்குறாங்க, யார் இவா அப்படின்ற மாதிரி. பிகாஸ் உங்களை கடத்திட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் இல்லை, நீங்கள் கேஷுவலாக கிட்னாப்பர்ஸ்க்கே வந்து நீங்கள் வந்து ஐடியா கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அவர் இங்கே பார் பொண்ணு, என் பேர் வயன், ஏதோ ஒன்று, இங்கே பார், நான் ஒரு மாஃபியா, கொரியாவோட மாஃபியா கிங், இந்த சிட்டிக்கு நான் தான் மாஃபியா, புரியுதா? இந்த கண்ட்ரியில் என்னை விட பெரிய மாஃபியான்னு எவனும் கிடையாது. ஓ, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. ஏய் செக், முதல்ல பேச தானே எடுத்து, உங்கள் அப்பனை மாதிரியே இருக்க. அந்தாலும் பேசாமலே தொல்லை கொடுக்குறான், நீ பேசி தொல்லை கொடுப்பா போல இருக்கு. செக் வாயமோடு சொல்லுங்க. இங்கே பார், உன் அப்பன் இப்போ இங்கே தான் வேலை செய்கிறான், இது கொரியா சிட்டி. உன் அப்பன் என்னோடய ட்ரக்கு எல்லாத்தையும் பிடிச்சி என்னை நோண்டிகிட்டே இருக்கான். ஸோ அவனை பயமுறுத்துறதுக்காக உன்னை இங்கே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் லேடிஸ் எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம், அதனால் உன்னை நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. எங்களுக்கு தேவை உன் அப்பனை மிரட்டணும், அவ்வளோதான். ஸோ அதனால் உன்னை யூஸ் பண்ண போகிறேன். நீ அமைதியாக நான் சொல்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி கோஆப்ரேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1 வீக் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் அப்பா என் பேச போயிட்டதுக்கப்புறம் உன்னை நான் அனுப்பி விட்டுருவேன். உனக்கும் எந்த சேதாரமும் இல்லை, எனக்கும் எந்த சேதாரமும் கிடையாது, புரிஞ்சுதா? அட்டுக்கட்டி வந்து உன்னை அடிக்கிற மாதிரி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான். நீ இங்கே நான் சொல்கிறத கேட்டு அமைதியாக இருந்தீன்னா உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே வந்துடும். அழகாக சாப்பிட்டோமா, தூங்கினோமா, நல்லா ட்ரெஸ் பண்ணோமா, ஜாலியாக அந்தம்மான்னு ஒரு பிரின்சஸ் மாதிரி இந்த மேன்ஷனில் நீ இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா என் பேச்சை கேட்டதுக்கப்புறம் நீ கிளம்பலாம், சரியா? அதை விட்டுட்டு இந்த புத்திசாலி, அதாவது உங்கள் அப்பனை மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த தப்பிக்கிறேன்னு முயற்சி பண்ணுறதோ, இல்லை உங்கள் அப்பன்ட்ட கால் பண்ணி சொல்கிறது, இல்லை என்னை மாட்டி விட நினைக்கிறது, நீ எதாவது பண்ண ஒரு நிமிஷம் ஆகாது, அப்படியே உன்னை போட்டு தள்ளிட்டு ஒத்தா போடின்ட்டு போயிடுவேன், புரிஞ்சுதா? சரியா? டே அலெக்ஸ், எவ்வளோக்கு வேணுன்றதை கொடுங்க. அவன் அப்பனா கால் பண்ணிட்டோம், அவன் அப்பனுக்கு ஒரு மெசேஜை மட்டும் போடு, பொண்ணை தூக்கிட்டோன்னு. அவன் அப்பனா கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அங்கேருந்து அப்படியே வெளியே போயிட்டான். ஸோ நீங்கள் யாரா இவன், எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அலெக்ஸுமே அப்படியே வந்து உங்களை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிட்டான். ஸோ அதுக்கப்புறமா அலெக்ஸா அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். தென் நீங்களுமே வந்து அப்படியே வந்து ஓகே என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து அந்த ரூமில் வந்து இருக்கீங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் டேஸ் எல்லாமே போயிட்டுருக்கோம். லைக் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து தேயாங் வந்து உங்களுக்கு பண்ண சொல்லி அலெக்ஸ் கிட்ட சொல்லிவிடுவான். ஸோ நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஃபுட், என்ன ட்ரெஸ், எது வேணும்னாலும் கிடைக்கும். லைக் உங்களை கடத்திட்டு வந்த மாதிரி இல்லை, நீங்கள் ஏதோ வெக்கேஷன் வந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க அங்கே. லைக் ஒரு மாஃபியா நம்மளை கடத்திட்டு வந்திருக்கான், எப்படியும் நம்மளை போட்டு தள்ளுவான் ஒரு கட்டத்தில், அதெல்லாம் இல்லை. நீங்கள் பாட்டு ஜாலியாக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கீங்க. ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ், ஃபுட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு ஜாலியாக இருக்கீங்க. அந்த மேன்ஷனை விட்டு மட்டும் நீங்கள் வெளியே போக முடியாது. அதை தவிர்த்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து தேவங்க வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அந்த மேன்ஷனில் வேலை செய்கிற கார்ட்ஸாக இருக்கட்டும், மெய்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க கூட எல்லார் கூடயுமே நீங்கள் நல்லா வந்து பழகுவீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து இவ்வளோ நாள் அங்கே வேலை செய்யும்போது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சைலண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்தோன்னா தேயாங்குமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரா? ஸோ அதனால வந்து அவர் இருக்க டைம் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பாங்க. மற்ற நேரத்தில் எல்லாருமே உங்கள் கூட ஜாலியாக விளையாடுவாங்க. ஸோ நீங்களுமே வந்து அவங்க கூடலாம் நல்லா விளையாடிட்டுருப்பீங்க. தேயாங்குமே அப்படி தான். அவர் வந்தாருன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இது ஒரு மாதிரி மாஃபியா ரஃப் அண்ட் டஃபாலாம் பேச மாட்டார். ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் பேசிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிடுவார். உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அந்த மாதிரிலாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவார். உங்கள் அப்பாவுக்குமே வந்து உங்களுக்கு கடத்தின நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால உங்கள் அப்பாவுமே தேயாங்கோட ட்ரக்கை விட்டுருப்பார். ஸோ என் பொண்ணை விட்டுடு, ஏன் இப்படி பண்ணுற அந்த மாதிரிலாம் உங்கள் அப்பா நிறைய கேட்டிருப்பாரு. ஸோ தேயாங்கோ நீங்கள் எப்போ திறந்தீங்க அப்போ தான் உன் பொண்ணை விடுவையா, அது வரைக்கும் என்கிட்ட தான் இருப்பா, பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து டேஸ்மே வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கீங்க. ஸோ இங்கே உங்கள் அப்பாவுமே கொஞ்சம் வந்து எதுவுமே அந்த அளவுக்குலாம் கண்டுக்கல, அந்த மனுஷனும் அப்படி இப்படியே விட்டுருவார். சம்டைம்ஸ் அவரோட
மேலே வேலை செய்கிறவங்க ப்ரெஷர் பண்ணுறதுனால தேயாங்கோட வண்டி அடிக்கடி பிடிப்பார் அவரோட ட்ரக் எல்லாத்தையுமே. ஸோ அப்போ எல்லாமே வந்து தேயாங் வந்து உங்களை மிரட்டி உங்களை அடிக்கிற மாதிரியான சில வீடியோஸ் எல்லாமே அனுப்புவார். லைக் மீன்ஸ் என்னென்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி வச்சுட்டு வீடியோ அட்டன் பண்ணி பிளாக் ஸ்க்ரீன் வச்சுட்டு அதில் வந்து உங்களோட சத்தம் மட்டும் தான் கேட்கும். தேயாங் உங்களை போட்டு அடிக்கிற மாதிரி நீங்கள் கத்துற மாதிரி சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். ஸோ அதை அனுப்பி உங்கள் அப்பாவை மிரட்டுவார். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி 2 வீக்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் வந்து தேயாங்கோட ஏதோ ஒரு ட்ரக்கை வந்து உங்கள் அப்பா பிடிச்சிட்டாரு. ஸோ தேயாங்கு கிளம்பி மேன்ஷனுக்கு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ இங்கே அவர் தான் அப்படியே உள்ளே வந்துட்டு, எங்கடா மேடமு என்னது இல்லை சார், அவங்க ஒயன் அங்கே இருக்காங்க அந்த ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்கிறான். ஸோ தேயாங்குமே அந்த ரூமுக்கு வந்தார். ஸோ நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து கார்ட்ஸ் விளையாடிட்டுருக்கீங்க போல் இருக்குது. கார்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னடா விளையாடுறீங்க, என்னடா ஜோக்கரே காணும், இல்லை ஏதாவது சீட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஏதோ வந்து பன்னில் வச்சு வந்து ஒரு மெய்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே விளையாடிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே தேயாங் வந்த உடனே காட்ஸ் எல்லாமே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் தேயாங் வந்தது கவனிக்கவே இல்லை. என்ன நீ தான்டா கார்டு போடணும், சொட்ட போடு, என்ன பார்க்குற, கார்டு போடு, அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும், சீக்கிரம் நல்ல கார்டாக போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த ஆள் பாட்டு அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ நீங்கள் என்னாச்சு, என்னடா ஒயன் கொஞ்சம் எழுந்து வரியா? ஓ தேயாங் சார் வந்துட்டிங்களா, சொல்லவே இல்லை. எப்போவும் வந்த உடனே என்னை கூப்பிட்ருவீங்க, இன்றைக்கி என்ன அமைதியாக இருக்கீங்க, சரி என்ன விஷயம், நீங்கள் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறாரு. ஸோ நீங்களும் சே நம்ம அப்பமா விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து தேயாங் கூட அப்படியே போகிறீங்க. ஸோ தேயாங் தான் உங்கள் ரூம்குள்ளே போனதும், ஓ அப்பனுக்கு வேறு வேலையாக இருக்காதா, அந்த ஆளுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கான், இப்போ என்ன பண்ணார், மறுபடியும் என் ட்ரக்கை பிடிச்சிட்டான், ஐயோ தலை வலி, இது ஒவ்வொரு தடவையும் சும்மா வீடியோ அனுப்பிட்டேன் வர்றாதது உங்கள் அப்பனை போட்டு தள்ளுற புறம்பர், முடிஞ்சால் பண்ண வேண்டி தானே, அப்புறம் என்ன கடத்துனீங்க, தன்னாடி வாய் கொழுப்பாக பேசுகிற, உனக்கு எல்லாமே கொடுத்து உன்னை இவ்வளோ சேஃபாக எந்த மாஃபியா பண்ணுவான், நான் ஏன் பண்ணுறேன்னு எனக்கே தெரில, உன்னை போட்டு தள்ளிட்டு உங்கள் அப்பனையும் போட்டு தள்ளிட்டு போகாமல் எல்லாம் என் ஃப்ரெண்டு ஜிமின் இருக்கான் பாரு, அந்த நாய் சொன்னதுனால தான் புரோட்டா கால் மயிறு கால் சொல்லிட்டு, சரி வழக்கம் போல் அலெக்ஸ் வீடியோ எடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் உட்காந்து சொல்கிறாரு. ஸோ அலெக்ஸுமே அவனோட ஃபோனில் அப்படியே பிளாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிவிட்டு, ஒயன் டேக் போகலாமா, சரி நான் 1 2 3 சொல்கிறேன் கரெக்டாக ஆக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ப்ரெட்டை சாப்பிட்டு சீக்கிரம் பண்ண நான் பார்த்துக்கிறேன், சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே சொல்கிறீங்க. ஸோ அலெக்ஸும் சரி கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ டக்குன்னு நீங்கள் தேயாங் ப்ளீஸ் தேயாங் வலிக்குது, எம்னே பண்ணுறீங்க ப்ளீஸ், அப்பா ரொம்ப வலிக்குதுப்பா, அப்பா எனக்கு காப்பாற்றுங்கப்பா, ஒயன் இது ரொம்ப ஓவராக இருக்குது, இதெல்லாம் வேணாம், வெறும் ஆவும் சொத்தை மட்டும் போதும், என்ன தேயாங் நடிக்கும் போது குறுக்க வரீங்க, ஐயோ சரி ரீடேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அலெக்ஸுமே வந்து ஓகே ரீடேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறான். ஸோ இந்த தடவையாக நீங்கள் அப்படியே ஊன்னு கத்திகிட்ருக்கீங்க. தேயாங்குமே உங்களை அடிக்கிற மாதிரி வந்து டைலாக்லாம் சொல்லிட்டுருக்கான். ஸோ அப்படியே ஒரு 2 3 தடவை வீடியோ எடுத்து ஃபைனலாக ஒரு வீடியோவுமே எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் அப்பாவை வந்து தேயாங் மிரட்டுவான். லைக் உங்களை அடிக்கலாம் மாட்டான், சும்மா அடித்த மாதிரி இந்த மாதிரி ஆக்ட் பண்ண வச்சு தான் எடுப்பான். ஸோ இதை எடுத்து இந்த தடவையாக உங்கள் அப்பாவுக்கு அப்படியே அனுப்பி விட்றாங்க. உங்கள் அப்பாவும் அப்படியே அதெல்லாம் கேட்டுட்டு, என் பொண்ணை ஒன்றும் பண்ணாதடா, நான் ட்ரக்கை எப்படியாவது வெளியே எடுத்துடுறேன், சீனியர் ஆஃபீஸர் தான் காரணம், நான் எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் ட்ரக்கையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ தேயாங்க சரி ஓகேவன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிட்டார். ஸோ நீங்களுமே வந்து வழக்கம் போல் உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டீங்க அமைதியாக. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கோம். மறுபடியுமே உங்கள் அப்பா திரும்பி இந்த தடவை பெருசாக ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டாரு போல். ஸோ அலெக்ஸ் தான் தேயாங்க்கு கால் பண்ணுறான். ஸோ தேயாங்கு என்னடா என்ன பிரச்சனை, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கும்போது கால் பண்ணாதுன்னு. சார் பெரிய பிரச்சனை சார். இப்போ என்ன பிரச்சனை சார், உங்களோட அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஆமாம் ட்ரீம் ப்ராஜெக்டு என்னாச்சு இப்போது,
நான் அந்த சைனா பட்டு தான் சொல்கிறானா? இல்லை சார், அங்கே அனுப்ப வேண்டிய கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஒத்த அந்த அந்த டிசிக்கு என்னடா மயிருவன் அவனை. ஃபோன் போட்டா அவனை மரியாதை விட சொல்கிறா. சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், ஆனால் அவன் விட மாட்டான். இந்த தடவை என்ன வேணால் பண்ணுங்கடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சார். வழக்கம் போல் வாயனை வச்சதா பண்ண வேண்டியதானடா. சார், நான் முன்னாடி எல்லாமே பண்ணிட்டேன். என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறான் சார். அத்தா என்ன அவனுக்கு நம்பர் அனுப்புனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ உங்கள் அப்பா, ஹலோ யார்? டிசி நீங்கள்? ஓய் சார், நான் தான். நான் ஞாபகம் இல்லையா? நான் தான் தேவாங்கு. நான் வாய்ஸ் கண்டுபிடிக்க முடியலையாண்ணா? ஓ, நீயாடா? என்ன வேணும் உனக்கு? நான் சார், என்ன வேணும்னு கேட்குற? என் ட்ரக்கை பிடிச்சி வச்சிருக்க, அதை விட்டா நல்லாயிருக்கும். இல்லைனா என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். என்ன மறுபடியும் என் பொண்ணை அடித்து வீடியோ எடுத்து அனுப்ப போறியா? ஒத்தான் என்ன வேணா விடுங்க தான், ட்ரக்கை விட முடியாது. எனக்கு என் வேலை தான் முக்கியம். டிக் ஒத்தா, நானும் பார்த்துறேன். என்னடா மயிறு, என்ன பிரச்சனை உனக்கு? தன் பொண்ணு என்கிட்ட இருக்கா, அந்த அது கூட உனக்கு வந்து தெரில. நீ பாட்டும் ட்ரக்கை பிடிச்சின்னு இருக்க. என்னடா நான் சாஃப்டாக போகிறேன்னு பார்க்குறியா? நான் உன் பொண்ணை எதுவும் பண்ண மாட்டேன்னு பார்த்துட்ருக்கியா? மலை நீ மட்டும் இப்போ ட்ரக்கை உள்ள அவனை பொண்ணை இன்றைக்கே கொண்டு உன் வீட்டுக்கு டெட் பாடி அனுப்பிடுவேன். நீ என்ன வேணா பண்ணுறா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. கொல்லுவேன்னு சொல்லிட்டுருக்க, முடிஞ்சா போய் கொல்லு. எனக்கு என் பொண்ணை விட என் டியூட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே ஃபோனை வச்சுட்டாரு. ஸோ இங்கே தேங்க்கா அப்படியே செம்மையாக தலையில் அப்படியே சூடாக ஏறுது மனுஷனுக்கு, அவ்வளோ கோவம். ஸோ அந்த கோவத்தில் அப்படியே கடகடன் மேன்ஷனுக்கு தான் வராரு. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வெளியே ஏதோ நடந்திருக்கும், கண்டிப்பாக தேங்க வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் 1 வீக் வீக்ஸ் ஏதாவது உங்கள் அப்பா பண்ணி வச்சுருவாரு. ஸோ அதனால் தேவங்க வருவான். ஸோ தேவங்க பார்த்து நீங்கள் வந்து ஒரு 3-4 டேஸ் ஆகிடுச்சா. ஸோ அதனால் ஏன் அவர் இன்னும் வரல, கண்டிப்பாக இன்றைக்கி வருவாருன்னு ஏதோ ஒரு மாதிரி தோணுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் தேவங்க மேலே லைட்டாக உங்களுக்கு காதல் இருக்குது. லைக் ஒரு மாதிரி ஒன் சைட் லவ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க, என்னாச்சு வாயன் உனக்கு? நீ அந்த தேங்காய் லவ் பண்ணுறியா? ஏன் நான் லவ் பண்ணக்கூடாது? லவ் பண்ண என்ன தப்பு? அவனுக்கும் என்னை பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவன் எவ்வளோ டெரரான மாஃபியான்னு நானும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவன் என்ன மட்டும் இவ்வளோ ஸ்பெஷலாக பார்த்துக்கணும்? அப்படின்னா அவனுக்கு என் மேலே லவ் இருக்குது, அதனால தானே என்னை எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கான். அப்பா, தயவு செஞ்சு நீங்கள் பிரச்சனை கொடுக்கறத மட்டும் நிறுத்தாதீங்க. அப்படி நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா தேங்க நீங்கள் தான் அனுப்பிடுவான். என் லவ்வை நான் அவன்கிட்ட சீக்கிரம் சொல்லிடுவேன், அவன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனை பண்ணுறதை நிறுத்திடுங்க, ஏன்னா அவன் புருஷன் ஆகிடுவான்ல. ஏய் வாயன், என்னடி பேசிகிட்ருக்க? நீ மறந்து போயிட்டியா? உன் பாஸ்ட்டை மறந்துட்டியா? உனக்கு இந்த காதல்லாம் செட் ஆகாது, அதுவும் மாஃபியா தேவையே இல்லை. முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போகிற வழியை பாரு. நீ எதுக்காக இங்கேயே இருக்க? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? அந்த முட்டாள் சொல்கிறதெல்லாம் கேட்காதடி. ஹே வயன், அவள் சொல்கிறத கேட்காத, அவள் ஒன்று குழப்புறா. நீ தேங்க லவ் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஆமாம், உன் பாஸ்ட் ரொம்ப மோசம்தான். ஆனால் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் இதை பற்றி நீ கவலைப்படணும், பாஸ்ட்டை பற்றி கிடையாது. தேங்க ரொம்ப நல்லவன், அவன் உன்னை லவ் பண்ணுறான், அது உனக்கு தெரியலையா என்ன? நீயே பார்க்குறல்ல, அவன்கிட்ட மட்டும்தான் சிரித்து பேசுகிறான். அலெக்ஸ் கூட சொல்லியிருக்கான்ல, ஏய் அவள் சொல்கிறத கேட்காத, அவள் உன்னை ஏதோ பிரச்சனையில் மாட்டி விட்டுருவா, சொல்கிறத கேள்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 மனசும் 2 பக்கம் சண்டை போட்டுட்ருக்கு. ஸோ நீங்கள் வாய மூடுங்க, எனக்கு தேங்காய் லவ் பண்ணுமா வேணாமா எனக்கு தெரியும், நீங்கள் முதல்ல அமைதி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. ஸோ இங்கே தயாங்குமே வந்திருப்பார். ஸோ அவர் தான் அலெக்ஸ் கிட்ட, எங்கே வயன் சார்? வயன் எங்கே? ரூமுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக யாரும் வரக்கூடாது, நான் போய்க்கிறேன். சார் வீடியோ எடுக்கிறேன்னா நானும். இங்கே பாரு அலெக்ஸ், இது ஏன் பிரச்சனை, வீடியோவை நானே எடுத்துக்கிறேன், மூட்டு கிளம்பு
ஆனால் சார் பாவம் அந்த பொண்ணு, ஏய் என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வரான். ஸோ உங்களுக்கு யாரோ வர சவுண்ட் கேட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே மனசுலாம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் நினச்சதும் வந்துட்டா ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ தேங்கு வந்தோடனே அங்கே இருக்க பொருளெல்லாம் அப்படியே டப்பு டிப்புன்னு போட்டு உடச்சிட்டு இருக்காரு. போச்சு, அப்பா எனக்கு ஏதோ பண்ணிட்டாரா நினச்சேன். இந்த மனுஷன் இந்த பக்கம் வர்றதுனாலே இப்படி தான் ஏதாவது நடந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, ஏன் இவ்வளோ காண்டாக இருக்காரு தெரியலையே, ஐயோ என்ன மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ தேங்க உங்களை பார்த்து அப்படியே முறைச்சிட்ருக்கான். ஸோ என்ன நினச்சானே தெரில, டக்குன்னு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே உங்களை ஹார்ஷாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னடி நினச்சிருக்காங்க அப்போ, என்னை பார்த்தா எப்படி சப்பிட்டு போகிற மாதிரி இருக்கா அவனுக்கு. என்ன பண்ணுறீங்க, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். அமைதியாரடி. நீங்கள் அவரை அப்படியே புஷ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த மனுஷன் எதுவுமே நீங்கள் பண்ணுற எதையுமே வந்து அவர் ரியாக்டே பண்ணல. அவர் பாட்டு உங்களை நல்லா ஹார்ஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களாலையுமே அதை பேர் பண்ணவே முடியல. ஸோ நீங்களுமே அவருக்கு வந்து ரிட்டர்ன் பேக் கிஸ் பண்ணுறீங்க. என்ன தான் இருந்தாலும் உங்கள் மனசுலேயும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் நீங்களுமே அவருக்கு வந்து ரிட்டர்ன் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அவரோட ஹேண்ட்ஸ் வச்சு உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அப்படியே உங்களோட ஷர்ட்டையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்ட்ஸை அப்படியே உங்கள் பாடியில் அப்படியே ஸ்லோவாக வந்து ரேப் பண்ணிகிட்ருக்காரு, அப் அண்ட் டவுன்ஸு. ஸோ அவரோட ஒரு ஹேண்ட் வந்து உங்களோட நெக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களை அப்படியே ஃபோர்ஸாக இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு ஹேண்டால் உங்கள் ஹிப்பை அப்படியே வந்து அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் டக்குன்னு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, தேயம் என்ன பண்ணுறீங்க, என்னாச்சு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கையிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி போகிறீங்க. ஸோ அந்த மனுஷன், ஒயன் இங்கே பாரு, என்னை கடுப்பேத்தாத, ஏற்கனவே சம்பகாண்டில் இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா சொல்கிறத கேளு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை அப்படியே பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டாரு. ஸோ நீங்கள் எழுந்துக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் அப்படியே வந்து உங்கள் மேலே அப்படியே ஹோவர் ஆகிட்டாரு. உங்களால் அவரோட வெயிட்டை வந்து பேர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் எழுந்துக்கவும் முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் உங்கள் பாடியில் அங்கங்கே அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களுமே அவரை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களால் முடியவே இல்லை. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அவங்க ப்ராஸ் அப்படியே வந்து கழட்டியிருப்பார். ஸோ இப்போ அவங்க அப்பர் பாடி ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸே இல்லை. ஸோ அவர் அப்படியே பார்த்துட்டு உங்கள் செஸ்ட்டில் அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு அவரோட கையை தட்டி விடுறீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக அப்படியே கையை எடுத்துட்டிங்க. நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா, ஓகே அவருக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு போல், அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறாரு, நமக்கும் இருக்குது, ஏன் பண்ணால் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அதை விட்டுட்டிங்க. ஸோ அந்த மனுஷன் பொறுமையாக உங்கள் செஸ்ட்டை அப்படியே வந்து ரப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே அங்கங்கே கிஸ் பண்ணுறாரு. தென் உங்கள் லைட்டாக சக் பண்ணி அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே அவரோட ஹேண்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லோயர் பாடி கிட்ட கொண்டு போகிறாரு. ஸோ உங்கள் ஹிப்புக்கு கீழே அப்படியே ஹேண்ட்ஸ் போகுது. உங்களோட பேண்ட்டையுமே பொறுமையாக ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி உங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி சென்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களுமே அவரோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி அவருக்கு அங்கங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மனுஷனும் உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்கள் செஸ்ட்டை அவர் வந்து சக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே போக போக உங்களுக்கும் அவருக்கும் ஒரு வழியாக மேட்டருமே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரவுண்டு வந்து போயிருக்கும் போல். ஸோ இப்போது அப்படியே வந்து நீங்கள் டயர்டில் தூங்கிட்டீங்க 2 பேருமே. ஸோ மார்னிங் நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் தேவங்க காணோம். நீங்கள் எங்கே போயிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. பட் அந்த மனுஷன் அங்கே இல்லவே இல்லை. நீங்கள் அப்படியே வந்து உங்களோட பாடியை பார்க்குறீங்க. ஃபுல்லாக அங்கே தேங்கோட ஹிக்கி மார்க்ஸாக இருக்குது. அங்கங்கே உங்களுக்கு ரெட்டிஷாக இருக்குது வேறு. அவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, ஐயோ என்ன இது தேங்க, ஏன் இப்படி, ஓ என்ன பண்ணியிருக்கடி, சரி என்ன, நான் அவனை லவ் பண்ணுறேன் அதனால பண்ணிட்டேன். இப்போ என்ன இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது பார்த்துக்கலாம். இன்னும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவனுக்கு என் மேலே லவ் இருக்கான்னு தெரியலையே. ஆனால் லவ் இல்லாமலையா நேற்று என் கூட இப்படி இருந்திருப்பான். இவ்வளோ நாள் நான் இங்கே தான் இருக்கேன், என் கூட அப்படி இருந்ததில்லை. நேற்று இருந்திருக்கான்னா அப்போ அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும்ல. அவன் பண்ண கிஸ்லாம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சரி ஓகே, போய் ஃப்ரெஷ்ஷு பார்க்கலாம். பா ஐயோ வலிக்குது. ரொம்ப முரட்டனாக இருக்கான். மாஃபியா வச்சே அப்படி தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து குளிக்கிறதுக்கும் போயிட்டீங்க. ஸோ இங்கே தேயாங்கு அப்படியே அலெக்ஸ் கிட்ட தான், ட்ரக் வந்துருச்சாடா சார்? நைட்டே வந்துருச்சு. எப்படி சார், எப்படி வந்தது? அந்த ஆள்கிட்ட நான் அவ்வளோ வீடியோ அனுப்பி அவ்வளோ பேசிட்டேன் சார். அந்த ஆள் அனுப்பவே மாட்டேன் சொன்னான். இப்போ மட்டும் எப்படி சார் வந்துச்சு? எப்படி வந்ததா? அவன் பொண்ணை ரேப் பண்ண வீடியோவை அவனுக்கு அனுப்புனேன், அதனால ட்ரக் வந்துச்சு. புரிஞ்சுதாடா சார்? ஆமாடா, இவனுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. நல்லவனாக இருந்தா இவெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போவான். அதான் அவன் பொண்ணு கூட கொஞ்சம் விளையாடினேன், அதை அவனுக்கே லைவாக போட்டு காட்டினேன். அதான் பயந்து அனுப்பிட்டான் சார். இது பையனுக்கு அவளுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதான்னு நினைக்கிறேன். அவள் ஏதோ ஜாலியாக என்ஜாய் பண்ணான், பழக்கமாக இருக்கும் போல். என்னவோ நமக்கு ட்ரக் வந்துச்சா அது போதும்டா. பிஸ்னஸ் டீலாக சீக்கிரம் முடியும். நெக்ஸ்ட் வீக்கு நமக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல? சரி எனக்கு டைம் ஆகுது, நான் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகணும். அவள் எழுந்துச்சானா அவளுக்கு சாப்பாடு ஏதாவது கொடு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தேங் வந்து சொல்லிட்டாங்க, வந்து கிளம்பிட்டான். ஸோ இங்கே அலெக்ஸு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1 வீக்கில் அந்த மேன்ஷனில் இருந்த நிறைய காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலெக்ஸு எல்லாருமே வந்து உங்கள் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க, பாவம் அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டார் இவர் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த பக்கம் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு வேளை பரவாயில்ல, நம்ம காதலவனுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு போல், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக எப்பவும் போல் தான் நீங்கள் இருக்கீங்க. பட் இந்த கார்ட்ஸு அங்கே இருக்க மெயின்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் அச்சோ பாவமே அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுது, என்ன ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே எதுவும் பெருசாக கண்டுக்கல, கேஷுவலாக அப்படியே விட்டுட்டீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு 2 months வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். லைக் எப்போ பாரு தேங் வருவார், உங்களை வந்து ஏதாவது ஒன்று அப்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களை போட்டு அடிக்கிறது அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பார். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இருந்த அந்த பாசம் லைக் மீன்ஸ் ஒரு மாதிரி நல்லா பேசுவார், அதெல்லாமே இப்போ கிடையவே கிடையாது. ஒரு மாதிரி உங்களை ரொம்பவே கேவலமாக தான் ட்ரீட் பண்ணுறாரு. உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மேன்ஷனில் நீங்கள் வந்து எப்படி ஜாலியாக இருந்திருப்பீங்களோ அது எல்லாமே இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. லைக் உங்களை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நடத்துகிறாங்க. ரொம்பவே வந்து இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய அதை பண்ணு இதை பண்ணு, அங்கே அவ்வளோ மெய்ட்ஸ் இல்லாமலுமே அந்த மேன்ஷன் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி தேங்க சொல்லிட்டாரு. ஸோ அங்கே இருக்க மெய்ட்ஸ்க்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் எண்ணம். பட் இருந்தாலும் இல்லை அப்போ அதை பண்ணால் சார் நமக்கு எதாவது பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு அவங்களுமே ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன் இந்த மனுஷன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு. பட் இருந்தாலும் சரி
ஓகே நம்ம ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து அதை அப்படியே விட்டுட்டீங்க. ஸோ தயாங் இப்படி தான் எப்போ பாரு உங்கள் அப்பா ஏதாவது பண்ணி வச்சுருவாரு. ஸோ அந்த கோவத்தை எல்லாத்தையுமே வந்து உங்கள் மேலே தான் காட்டுவார் அந்த மனுஷன். உங்களை போட்டு அடிக்கிறது, இல்லைனா உங்களை இந்த மாதிரி பண்ணி வீடியோ எடுத்து உங்கள் அப்பாவுக்கு அனுப்பிடுவார். ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பார் அந்த மனுஷன். பட் உங்களுக்கு இதெல்லாமே தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஓகே எல்லாம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு இப்போ கொஞ்சம் வந்து உங்கள் அப்பா எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல போல். ஸோ தயாங் கொஞ்சம் சேஃப் ஆகிட்டாரு. அதனால் அந்த மனுஷன் அமைதியாக இருக்கார். சரி ஓகே நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வராரு. ஸோ அங்கே ஜங்குக் தான் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய் என்னடா வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா? எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? மச்சான் மன்னிச்சிடுறா மச்சான், அதான் தெரியும்ல எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஸ்ரீபோன் ஆகிடுதுடா. சரி எங்கே அந்த குஞ்சு மாமா அவன் வரலையா இன்னும்? அவன் வந்துக்கிட்டு இருப்பான் இந்நேரம். அவன் செக்ரட்டரி கிட்ட ஏதாவது கடலை போட்டிருப்பான்டா. ஏய் என்ன பற்றியாடா பேசுகிறீங்க? வந்துட்டாம்பர். கோழி குஞ்சா இவ்வளோ நேரமாடா? மன்னிச்சிருங்கடா, ஒரு முக்கியமான கேஸு ஹேண்டில் பண்ணிட்டு வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. சரி வா வந்து உட்காரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே உட்காராரு. ஸோ இப்போ ஜிமின், ஜங்குக் அண்ட் வி 3 பேருமே அப்படியே ஜாலியாக பேசிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக அப்படியே சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தேங் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா அந்த ஹோட்டலே புக் பண்ணியிருந்திருப்பாரு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோட்டலே காலியாக தான் இருக்குது. இவங்க 3 பேர் தான், ஸ்டாஃப்ஸ் எல்லாமே யாருமே அந்த அளவுக்கு இல்லை. இவங்களோட கார்ட்ஸ் தான் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போது ஜிமின் தான் வேணாமா அவனு ஏதோ கேள்விப்பட்டா மென்ஷனில் ஏதோ பொண்ணுலாம் வச்சுருக்கியாமே, என்னடா என்ன நடிக்குது சொல்லு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். என்னதுடா? முதல்ல அந்த பொண்ணு மேட்ரு சொல்கிறா, அப்புறம் அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். என்னடா சொல்கிறான் அவன்? பொண்ணா? என்னடா தேங்க பொண்ணு ஏதாவது வச்சுருக்கியா என்ன? என்னடா லவ்வா? நீங்கள் வேறு அந்த கருமெல்லாம் எனக்கு வராது, அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு டிசி ரொம்ப நாளாக கொச்சல் குத்தினேங்கிறான்டா. அதான் அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதை கடத்திட்டேன். அதை கத்தி வச்சு மிரட்டி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வாங்கின்னு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் அடங்கி இருக்கான். அதை தான் இவன் லூசு பையன் சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. அது அந்த டிசி பொண்ணாடா? ஆமாண்டா ஜிமினா, அந்த டிசியோட பொண்ணு தான். அவங்க அப்பனை மாதிரியே லூஸாக இருப்பா போல். எப்பா பாரு தேயாங்க நீங்கிட்டு சை கருமண்டா எல்லாம் என் வீதி. அப்போ அந்த டிசி அடங்கிட்டான்னு நீ நினச்சின்னு இருக்கியா? என்னடா சொல்கிற? அவன் உனக்கு எதிராக கோர்ட்டில் எல்லா எவிடன்ஸையும் கொடுத்து கேஸ் போட்டான்டா. அதை சொல்கிறதுக்கு தான் நான் அந்த ஃபைலையை தூக்கிட்டு வந்தேன். அதுக்கு தான் முக்கியமாக ஃபோனை பண்ணி வாங்கடா மீட்டிங்க்குன்னு கூப்பிட்டதே. நீனாடாண்ணா அவன் அடங்கிட்டான்னு சொல்லிட்டு மதப்பில் திரிஞ்சிட்டு இருக்க போல் மயிரே. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, உனக்கு எதிராக நீ இது வரைக்கும் பண்ண எல்லா கிரைமும் கண்டுபிடிச்சிட்டான். ஒன்றும் விடாமல் ஒரு பிஸ்ஸர் கூட இல்லாமல் எல்லாமே போட்டிருக்கான். கேஸு மட்டும் கோர்ட்டுக்கு வந்துச்சு மகனே, 10 வருஷம் நீ களி தின்னணும்டா. அவன் அடங்கவே மாட்டானாடா. மயிரை பிடுங்குறானுங்க, என்னை ரொம்ப காண்டாகுது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது இவனா அப்படின்னு சொல்லிட்டு தேயோங் அங்கேருந்து கோபமாக அப்படியே எழுந்து போயிட்டாரு. ஸோ இங்கே ஜிமினும் ஜங்குக்கும் என்னடா இவன் இப்படி பண்ணி வச்சுருக்கான், அந்த ஆள் பொண்ணை கடத்தி வச்சுருக்கான், அந்த ஆள் இப்போ கோர்ட்டில் கேஸ் கொடுக்காம என்ன பண்ணுவான், ஏன்டா இவன் இப்படிலாம் பண்ணுறான்? இவன் என்ன பண்ணுறான் நமக்கு எப்படிடா தெரியும்? அந்த கேஸ் பற்றி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதை சொல்கிறதுக்கு தான் இவன் கூப்பிட்டேன்னு. இவன் என்னடானா பொண்ணை கடத்தி வச்சுருக்கான், எனக்கே அது இப்போ தான்டா தெரியும். இப்போ என்ன பண்ணலாம் அந்த டிசிகிட்ட போய் ஏதாவது பண்ணலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஸோ இங்கே தேயாங்கு வேகமாக வந்து இங்கே தான் மேன்ஷனுக்கு தான் வராரு. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் அக்கடான்னு போய் அமைதியாக அப்படியே போயிட்டு பெட்டில் உட்காந்துருப்பீங்க. ஸோ இங்கே தேயாங் வர சத்தம் உங்களுக்கு வந்து கீழே வந்தாலுமே மேலே வரைக்கும் கேட்டிருக்கும். பிகாஸ் யாருமே இருக்க மாட்டாங்களா. ஸோ அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து டப்பு டப்புன்னு இருக்குது, ரொம்பவே சத்தமாக தான் கேட்கும். இதில் இவர் வேறு ரொம்ப வேகமாக வராரா. ஸோ அதனால் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. வந்துட்டாருப்பா. உங்கள் அப்பா வந்துட்டார் செல்லம், என்ன பண்ணலாம்? உங்கள் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமா? இல்லை வேண்டாம், எதுக்கு வம்பு, அப்புறம் அடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும்
உன்னை பற்றி சொல்லணுமே, சொல்லலைன்னா தப்பாயிடுமே. சரி, இன்றைக்கி உன் அப்பா கிட்ட உன்னை பற்றி சொல்லிடுறேன், சரியா? நீ வந்து 1 வாரம் ஆகுது, அவர்கிட்ட சொல்லணும்ல, அதான் கரெக்டு. இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே தேயாங்கு நேராக அவங்க ரூமுக்கு தான் வந்திருப்பார். ஸோ வந்தோடனே எதுவுமே பேசல. இந்த மனுஷன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, போச்சு மறுபடியும் அப்போ ஏதோ பண்ணிட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னடா இது எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக அவர் கூட அப்படியே போகிறீங்க. ஸோ தயாங் தான் அவங்களை காரில் கூட்டிகிட்டு எங்கேயோ போகிறாரு. ஸோ கூட வந்து அலெக்ஸுமே வரான். அவனுக்குமே ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ சார் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்களை கஷ்டப்படுத்துறது. பிகாஸ் உங்களோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டானா. ஸோ அதனாலே ஒரு மாதிரி அவன் கஷ்டப்படுறான். ஏன் இப்படி பண்ண போகிறார், என்ன பண்ண போகிறாரு, கூப்பிட்டு போய் அடிக்க கிடிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் உங்களை பார்த்துட்டே வரான். உங்களுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஐயோ நம்ம என்ன சொல்ல வந்தோம், என்ன நடக்க போதோ தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு லைக் ஒரு எப்படின்னா ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அது எப்படின்னா ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்குது சம்திங். யாருமே கிடையாது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு உங்களை. நீங்களும் அவர் பின்னாடியே அப்படியே அமைதியாக போகிறீங்க. அந்த மனுஷன் உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. ஸோ உள்ளே ஆல்ரெடி உங்கள் அப்பா தான் வந்திருப்பார் போல். அவர் வந்து உட்காந்துட்ருக்காரு. லைக் தேயாங் தான் வர சொல்லியிருப்பார் போல் இருக்குது. ஸோ அவர் தான், எதுக்குடா என்ன வர சொன்னேன், எதுக்கு என்ன வர சொன்னேன், எனக்கு வேறு வேலை இல்லையா, எப்போ பாரு உன் பின்னாடியே சுற்றது தான் என் வேலையாடா, எதுக்குடா வர சொன்னேன், என்ன ஒருத்த மயிறு அடங்கு, வர சொன்னல எதுக்குன்னு சொல்லுவேன், அடங்கு. என்னடா நானும் பார்த்துனே இருக்கேன், யார்ரா நீ, எங்கேன்றா வந்த, சும்மா ஏதோ என் மூளைக்குள்ளே சிக்கின வண்டு மாதிரி கொச்சல் குத்துனே இருக்கிற. நானும் எம்மா பேர் பார்த்துருக்கேன், நீ நடான்னா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்க. உன் பொண்ணு என்கிட்ட இருக்கா, அது பற்றி கூட உனக்கு கவலை இல்லை. அவள் செத்தா கூட நீ கவலைப்பட மாட்டல்ல. இங்கே பாரு, ஒழுங்கு மாதிரி தான் சொல்கிறேன், நீ என் மேலே ஃபைல் பண்ணுறதுக்கு, கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எவிடன்ஸ் வச்சுருக்கியோ அது எல்லாத்தையுமே இப்போ என்கிட்ட கொடுக்குற. அது எல்லாத்தையுமே இப்போ இங்கே வச்சுட்டு, இந்தோ உன் பொண்ணு இவளை இழுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், இவளை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். டே அலெக்ஸ், அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ்க்கு அப்படியே சைகை காட்டுறாரு. ஸோ அலெக்ஸுமே கையிலேருந்து கன் எடுத்து அப்படியே வந்து தேயாங்க்கு கொடுக்குறான். ஸோ தேயாங்க அந்த கன் அப்படியே உங்கள் நெத்தியில் பாயிண்ட் பண்ணி வைக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பாவா அப்படியே பார்த்துட்ருக்காரு அமைதியாக, என்ன பண்ண போகிறான் இவன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே உங்களை டக்குன்னு பிடிச்சி இழுத்துருப்பார். நீங்கள் அப்படியே போய் அவர் மேலே வந்து மோதிருப்பீங்க. ஸோ உங்களை அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டு, லைக் நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கீங்க. தேயாங் வந்து உங்களுக்கு பேக் சைடில் இருக்கார். அவரோட ஒரு ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டொமக்கில் இருக்கும். இன்னொரு ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்னை வந்து உங்கள் ஹெட்டில் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஒழுங்கு மரியாதையாக எல்லா எவிடன்ஸும் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபரை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பு. அதை விட்டுட்டு ஏதாவது பிடுங்குவேன், நான் பண்ணுவேன், எனக்கு வேலை தான் முக்கியம், மயிறு மொட்டைன்னு சொன்னேன், இன்றைக்கி உன் பொண்ணை இங்கேயே போட்டுருவேன், புரிஞ்சுதா? எவ்வளோ மட்டும் இல்லை, ஒன்றையும் சேர்த்து போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பி போய்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காட்டு சொல்லிட்டே இருக்காரு. உங்கள் அப்பா கொஞ்சம் கூட எதுவுமே அவருக்கு கண்டுக்கவே இல்லை. அந்த மனுஷன் என்னடா பொண்ணு இருக்கா, அவ நெத்தியில் கன்று இருக்குது, அதெல்லாம் அவருக்கு தோணவே இல்லை. அவர் பாட்டு அமைதியாக நின்று இவன் என்ன பிடுங்குறான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஒரு வேளை சொன்ன மாதிரி செஞ்சுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்னென்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இதை சொல்கிறதுக்காக தான் நீங்கள் தேங்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இப்போ இப்படி வந்து நிற்கிறோம், ஒரு வேளை இந்த மனுஷன் சுட்டாலும் சுட்டுருவானோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் அப்பா ஏதாவது சொல்லுவாரா மாட்டாரா சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன் எதுவுமே பேச மாட்டாரு, அவர் பாட்டு அமைதியாக இருக்கார். தேயாங்க்கு செம்ம கோவம் வருது. கோவத்தில் உங்களை தான் போட்டு அடிக்கிறாரு. தேயாங் தான் நானும் பார்த்துனே இருக்கேன், தான் முன்னாடி பாயை முட்டே இருக்கான், உன்னை அவன் பெத்தானா இல்லையா, கொஞ்சம் கூட உன் மேலே பாசம் இல்லை போல இருக்கு.
இவனை இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டான், இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்குங்களை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. லைக் உங்கள் கன்னத்திலே பளிச்சுன்னு செம்மையாக அடிக்கிறாரு. உங்கள் அப்பாவா ஏதோ கல் மேலே ஈரம் பாஞ்ச கணக்காக கூட இல்லை, ஏதோ மாதிரி அப்படியே சிலை மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு அவர் பாட்டு. உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது, வலி தாங்க முடியல உங்களால். இங்கே தேவங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் அடிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் அடிக்காதீங்க. நான் அடிக்கக்கூடாதுன்னா அவனை எல்லாத்தையும் கொடுக்க சொல்லு. அவன் என் மேலே கேஸ் கொடுக்கக்கூடாது, எனக்கு தேவை எவிடன்ஸ், அதை கொடுக்க சொல்லு, நான் ஒன்றை விட்டுடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், இன்றைக்கி நீங்கள் வந்து பொணமாக தாண்டி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களை போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் சுத்தமாக முடியல, செம்ம கோவம் வருது அந்த மனுஷனுக்கு. நான் இவ்வளோ பண்ணுறேன், வேணா சும்மா பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு அடிக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு அலெக்ஸை அந்த ஆளை பிடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அலெக்ஸுமே வந்து டக்குன்னு உங்கள் அப்பாவோட கையை அப்படியே பின்னாடி பிடிச்சிருப்பான். ஸோ தேங் தான் உங்கள் அப்பாவை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. அவ்வளோச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைடா, வேலை இன்றைக்கி உன்னை இங்கேயே போட்டு தள்ளிடுறேன், அப்புறம் எந்த மயிறு போய் கேஸ் கொடுக்குத நானும் பார்க்குறேன். உன்னை இங்கேயே போட்டு இது ஏன் கூட இங்கேயே பொத்தச்சு உன்னை எரிச்சிடுறேன், அப்புறமேட்டு பார்க்கலாம் எவன் வந்து என் மேலே கேஸ் கொடுக்குறான்னு. எல்லாருக்கும் பயம் வரணும்டா, இனிமேல் என்னை வந்து சீண்டுறனாலே அப்படி அலெக்ஸ் போடுறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு தேங்பாட்டு அந்த ஆளை போட்டு அடிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, 1000 இருந்தாலும் அப்பா இல்லையா, உங்களால் சுத்தமாக எழுந்துக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அந்த வழியிலும் நீங்கள் எழுந்து வந்து தேங் ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு எவிடன்ஸ் தானே வேணும்னா வாங்கி தரேன், ப்ளீஸ் அடிக்காதீங்க, சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ். ஏய் மரியாதையாக நவுந்துடுறீ, இல்லைன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, மரியாதையாக நவுந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் நகராவே இல்லை. தேங் ப்ளீஸ் தேங் சொல்கிறத கேளுங்க, அவர் பாவம் தயவு செஞ்சு அடிக்காதீங்க ப்ளீஸ் தேங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்க போய் நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே உங்களை ஒரு கோவத்தில் அப்படியே பிடிச்சி டப்புன்னு தள்ளி விட்டுட்டாரு கீழே ஓரம் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே கீழே அப்படியே போய் பொத்துன்னு விழுந்துட்டீங்க. ஸோ அங்கே வந்து பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு திங்ஸ் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அதில் இடிப்பட்டு டப்புன்னு கீழே விழுந்துட்டீங்க. விழுந்த ஃபோர்ஸில் உங்களுக்கு வேறு மயக்க வேறு வந்திருக்குமா, ஸோ அப்படியே நீங்கள் மயங்கிட்டீங்க. ஸோ இங்கே தேங்னா நீ நான் உன்னை சாவடிக்காமல் விட மாட்டேன்டா மயிரே, நீ வந்ததுலேருந்து எனக்கு தலைவலியாக இருக்குது, இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு இன்றைக்கி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து அப்படியே உங்கள் அப்பா தலையில் வைக்கிறாரு. ஸோ உங்கள் அப்பா டேய் யாரை சாவடிக்கிறது, ஐயோ டே மாப்பிள்ள நீ மாட்டீங்கடா, இப்போ எவிடன்ஸோட மாட்டீங்கன்னு, அவனை பற்றி என்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாதுடா, நான் அவன் மேலே கோர்ட்டில் கேஸ்லாம் கொடுக்கல, ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த மாதிரி தட்டி விட்டேன். இப்போது இங்கே நடந்து எல்லாமே லைவாக எல்லா போலீஸும் பார்த்துட்ருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இதை ரெக்கார்டுமே பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பாரு, ஒரு போலீஸ்காரனை டியூட்டி டைமில் அடித்து சாவடிக்க டார்ச்சர் பண்ணிடுங்க, போலீஸ்காரன் பொண்ணை கடத்திடுங்க, அவளையும் பாரு ஐயோ என் பொண்ணு, ஐயோ என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் அப்பா அப்படியே உட்கார்றாரு, அவளையும் அச்சு இந்த பேர் ஐயோ ரத்தம்லாம் வருதுமா, ஐயோ என்ன பண்ணுறது இப்போ நீ ஜெயிலுக்கு போகணும்டா, போயிட்டு வரியா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ டக்குன்னு அங்கே நிறைய போலீஸ் ஆல்ரெடி இருந்திருப்பாங்க போல், தேங்க பிடிக்கிறதுக்காக உங்கள் அப்பா தான் ஏதோ ட்ராப் செட் பண்ணியிருக்காரு போல். ஸோ இப்போ தேங்க மேலே நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான். ஸோ அதனால் போலீஸ் அப்படியே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கீழே விழுந்த ஃபோர்ஸில் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு செம்மையாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே இருந்த மீதி 2-3 போலீஸ் வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ 1 வீக்காக நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில். உங்கள் ஃப்ரெண்டு ரியா தான் வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களுமே வந்து அப்படியே லேசாக கண்ணை திறக்கிறீங்க. தேவாங்க ஒயன் கண்ணை திறந்துட்டியா, ஒயன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ரியா நீ எப்படிங்க, ஓயன் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், என்னை மன்னிச்சிருடி, எல்லாத்துக்குமே நான் தானே காரணம். நீ என்ன காரணம், என்னடி ஆச்சு, அப்பா தேவங்க அப்பா இல்லை தேவங்க அப்பாவை கொண்டுட்டானா, என்னாச்சு வயன், அது வந்து
ஏ சொல்லுடி, என்னை பயமுறுத்தாத, என்ன ஆச்சுன்னு சொல்லி தொலை. அது அப்படின்னு சொல்லிட்டு ரியா நடந்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறா. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு டாக்டருமே உள்ளே வராரு. மிஸ் வயன், நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? எதுவும் பெயின் இருக்கா? டாக்டர், நீங்கள் நீங்கள் வயன், இது என்னோடய ஹாஸ்பிட்டல் தான், உங்களை இங்கே தான் சேர்த்துருக்காங்க. ஆனால் டாக்டர் ஜேகே, ஆனால் இங்கே பாருங்கள், அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பார்த்து சொல்கிறாரு. ஸோ ரியா, அதெல்லாம் முடியாது, எது வந்தாலும் என் முன்னாடியே சொல்லுங்கள், அவளுக்கு நிறைய ரத்தம் போச்சு, என்ன தான் நடக்குது? ஆமாம், உங்களுக்கு அவ்வளோ தெரியுமா என்ன? என்ன என்கிட்ட சொல்லுங்கள் வயன், என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ரியா கேட்குறா. நீங்கள் இவர் எனக்கு தெரியும்டே, இவர் ஜங்குக், இவர் தான் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாரு, அதனால தான் என்ன அவருக்கு தெரியும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஜங்குக், நீங்கள் சொல்லுங்கள் என்னாச்சு? எனக்கு பிளேட் ஆச்சுன்னு இவ சொன்னாலே, குழந்தைக்கு என்ன, எதுவும் ஆகலைல்ல? ஐம் சாரி வயன், அபோர்ஷன் ஆகிடுச்சு. என்ன? ஆமாம், குழந்த அபோர்ஷன் ஆகிடுச்சு. சாரி. அவ்வளோதான், உங்களுக்கு ஒன்றுமே முடியல, நெஞ்செல்லாம் அப்படியே உங்களுக்கு அடைக்குது, உங்களால் பேசவே முடியல. ஸோ இங்கே ரியா, என்னது குழந்தையா? என்ன குழந்த வயன்? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா என்ன? என்ன இது டாக்டர், என்ன சொல்கிறீங்க? மிஸ் ரியா, கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, இப்போ அபார்ஷன் ஆகிடுச்சு. இது நீங்கள் ட்ராமா க்ரியேட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. ஓயன், நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, அவன் மாறவே மாட்டான், உன்னால் அவனை மாற்றவும் முடியாது. எதுக்காக இப்படி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன்னு தான் எனக்கு தெரில. நான் அன்றைக்கே சொன்னேன், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? ஜங்குக்கா, நான் எல்லாத்தையும் மாற்றிடலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ எல்லாமே போயிடுச்சுல்ல, கைமாரி போயிடுச்சு. இந்த குழந்தைக்காக நான் அவனை மாற்றணும்னு நினச்சேன், ஆனால் இந்த குழந்தைய இல்லாமல் பண்ணிட்டான். என்னால் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் எனக்கு தனியாக விடுங்க ப்ளீஸ், எடுத்து போயிடுங்க ப்ளீஸ், போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுறீங்க. ஸோ ரியா, வயன் ப்ளீஸ் அழாதடி, நான் இருக்கேன்ல, ஏன் அழற? ப்ளீஸ் டி. மிஸ் ரியா, நம்ம வெளியே போகிறதா இப்போ நல்லது, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ரியாவை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ரியா, என்ன நடக்குது இங்கே? அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனா? என்ன குழந்தை? யார் என்னத்தை மாற்றினாங்க? ஏதாவது சொல்லி ஒளிறீங்களா? ஏன் இப்படி தலையை போட்டு பிடுங்க வைக்கிறீங்க? என்ன தலை வலிக்குது எனக்கு. இங்கே பாரு, சரி உனக்கு என்ன இப்போ எல்லாம் தெரியணும் அவ்வளோதானே? நான் சொல்கிறேன். தேயாங்கு, உங்கள் அங்கிள் இருக்கார்ல, அவர் தேயாங்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார், அதனால் அவனோட பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாதுன்னு அவனோட சிஸ்டரை அவன் கடத்திட்டு போனான். அவன் நல்லா தான் அவளை பார்த்துக்கிட்டான், அவளை எந்த டார்ச்சருமே பண்ணல. உங்கள் அப்பா தான் சும்மா இல்லாமல் அவரோட பொண்ணுன்னு கூட கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு பாசமே இல்லை, கல் நெஞ்சுக்காரனாக இருக்கான். அவளை போயிட்டு அவளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவன்பாட்ட வேலையை பார்த்ததுனால தேயாங்க ரொம்ப சூடாயிட்டான். அதான் காண்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓயனை என்ன பண்ணான்? அது வந்து இங்கே பாருங்க, நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா என்ன? நானே போய் அந்த தேங்காய் போய் ஜெயிலில் பார்த்து கேட்குவா? இருங்க, ஏன் கத்துறீங்க? இப்போ என்ன சொல்கிறேன். அது ஒயனை அவன் வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணிட்டான். என்ன? ஆமாம், அப்போ கூட உங்கள் அப்பா திருந்தவே இல்லை, அந்த ஆள் திரும்பி அதே தான் பண்ணி தொலைச்சிட்டு இருந்தான். அதனால் இருக்க கோவத்தை முழுக்கவும் வயன் மேலே காட்டிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வயன் என்னை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா.
அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டெல்லாம் வந்துகிட்டே இருந்திருக்கும், ஒரு மாதிரி கேராக இருந்திருக்கும், உங்கள் பீரியட்ஸுமே வேறு ஸ்கிப்பாக இருந்திருக்குமா, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருந்திருக்கும். ஸோ தயாங் இல்லாத நேரமாக பார்த்து அலெக்ஸ் கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் மேன்ஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல் வந்திருப்பீங்க. நீங்கள் வரும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலாக பார்த்து நீங்கள் போயிருந்துருப்பீங்க. ஸோ ஜங்குகோட ஹாஸ்பிட்டல் தான் அது. ஆனால் உங்களுக்கு தெரியாது ஜங்குக் வந்து வியோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் போய் செக்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ற மாதிரி வந்து ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ ஜங்குக் தான் வந்து உங்களுக்கு வந்து சில டிப்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பார், இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது. ஸோ அப்போ நீங்கள் தான் வந்து இது தேயாங்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் தான் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. பிகாஸ் ஏன்னா ஜங்குக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து தேயாங்கோட மேன்ஷனுக்கு வரும்போது ஒரு தடவை உங்களை அங்கே பார்த்துருந்துருப்பாரு. ஸோ அப்பயே கேட்டிருப்பாரு. ஸோ நீங்கள் தான் வந்து இன்ஸ்பெக்டரோட பொண்ணுன்ற மாதிரி தேயாங் அப்பயே சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை லவ் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜங்குக்குமே சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ரியா கிட்ட சொல்கிறாரு. ஸோ ரியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன அவ இன்ஸ்பெக்டரோட பொண்ணா? ஐயோ என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கா ஓயன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? அவங்க ஆமாம் இன்ஸ்பெக்டரோட பொண்ணு தானே. என்னாச்சு ரியா? ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன பிரச்சனை? ஐயோ உங்களுக்கு உங்களுக்கு உண்மையே தெரியாதா? என்ன உண்மை? ஐயோ அவள் பொண்ணு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு கிடையாது, நான் தான் அவரோட பொண்ணு. என்ன என்ன சொல்கிறீங்க? ஐயோ ஆமாம் ஜேகே, அவள் பொண்ணு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு இல்லை, நான் தான் அவரோட பொண்ணு. என் அப்பா தான் அவருக்கு இந்த மாதிரி மாஃபியாஸால் ப்ராப்ளம் வருன்றதுக்காக என்ன காப்பாற்றணுன்னு வயனை இத்தனை வருஷமாக பகடக்காயை யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. எனக்கே அது தெரியாது. உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது? சரி நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து சில விஷயங்களை ஜேகே கிட்ட சொல்கிறா. ஸோ ஜேகேக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. ஸோ ஜேகே உடனே ஜிம்மினுக்கு தான் கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். ஸோ ஜிம்மின் என்னடா சொல்கிற டே, எனக்கு ஏன்டா எறினே, நான் போதையில் எறியேன், நீங்கள் வேற ஏன்டா என்னை வெறுப்பேற்றுறீங்க. சரி இப்போ இந்த தேவங்க எங்க? அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, தேவையில்லாமல் அந்த இன்ஸ்பெக்டர் அட்டாக் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டான். டே ஏறினவே அவன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், அந்த டிசி ஏதோ டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கானு. எதுக்கிட்டா அப்படி பண்ணுறான் அவன்? எனக்கு தெரில. சரி இப்போ எங்கே அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான்னு நினைக்கிறான். ஸோ கிளம்பி வந்து தொலை. சரி நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அங்கேருந்து கிளம்புறான். ஸோ கூடவே ரியாவும் போயிருப்பா. ஸோ இங்கே ஜிம்மின், ஜேகே அண்ட் ரியா 3 பேருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஜிம்மின் ஒரு லாயர்ன்றதுனால அவருக்கு எல்லா ப்ரோட்டோகால்ஸுமே தெரியும். ஸோ அவர் தான் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி எப்படியாவது வெளியே எடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ தேங் இருக்கிறது வந்து வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த டிஜி அதாவது ஒயனோட அப்பா இருக்காங்களே அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் பெயில் கிடைச்சா கொடுக்குறோம், பெயில் வேணால் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே ஜிம்மினும் சரி ஓகே இன்றைக்கி முடியாது, மண்டே தான் கோர்ட்டு, மண்டே அவனை ஆர்ஜர் பண்ணுறதுக்குள்ளே பெயில் வாங்கணும், இல்லைன்னா கோர்ட்டுக்கு போனால் கேஸ் தான், கண்டிப்பாக ஆயுள் தண்டனை தான் கொடுப்பானுங்க, எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ரியாவும் ஜேகேவும் வந்து ரிட்டர்ன் பேக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே ரியா தான், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வயனுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறீங்கன்னு தெரியாமல் ரொம்ப கத்திட்டேன், சாரி ஜேகே. பரவாயில்ல இருக்கட்டும், சரி உடனே நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அப்புறம் தேயாங் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜிம்மின் ஏதாவது பண்ணுவான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து நீங்கள் அட்மிட் ஆகிருக்கா அந்த ரூம்குள்ளே வந்து பார்க்குறா. பட் நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. ஸோ ரியா தான் ஓகே வாஷ்ரூம் போயிருக்காளா சொல்லிட்டு வாஷ்ரூம் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறா. பட் நீங்கள் எங்கேயுமே இல்லை. ஸோ உடனே குடுன்னு ஜேகேவோட கேபினுக்கு தான் ஓடி வரா. ஸோ ஜேகே என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஜேகே எனக்கு காணும். என்ன? ஆமாம் அவள் வந்து ரூமில் இல்லை, நான் தேடிட்டேன். என்ன சொல்கிறீங்க? பொறுமையாக இருங்க, ஒன்றா இருக்காது, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, வாஷ்ரூம் போயிருக்காங்க,
போயிருப்பாங்க, நம்ம போய் அங்கே பார்க்கலாம். இல்லை நான் தேடிட்டேன் ஜேகே, அவள் எங்கேயுமே இல்லை. அப்புறம் அப்புறம் அவள் இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, இது படிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறா. ஸோ ஜேகேயுமே படித்து பார்க்குறாரு. ஸோ அந்த லெட்டரில், தயவு செஞ்சு யாரும் என்னை தேடாதீங்க, நான் என் மனசுக்கு நிம்மதியான ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் இங்கே யார் கூடயும் இருக்க விரும்பலை. ரியா, ஐ எம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் என்னால் உன்னை பார்த்துக்க முடியாது. இனிமேல் உன் அடையாளத்தில் நீ தான் வாழணும். பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் மட்டும் எழுதிட்டு தென் ரியாவுக்காக ஒரு லாக்கெட் வாங்கியிருப்பீங்க போல். அவளோட பர்த்டே வருது நெக்ஸ்ட் வீக் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த லாக்கெட்டை தான் அப்படியே வந்து அந்த லெட்டர் கூட வச்சுருக்கீங்க. ஸோ ரியா தேம்பி அழுதுட்ருக்கா. எனக்கு தெரியும் அவள் எங்கேயோ போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் அப்பா தான் காரணம், நான் என்ன பண்ணட்டும், ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு அவள் வேணும். ரியா இங்கே பாருங்க, அழாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. அவள் எங்கேயோ போயிருக்கால, நம்ம அவள் எங்கெல்லாம் போகிறாலும் அந்த எல்லா இடத்துலையும் தேடலாம். டோன்ட் வரி, ஒன்றும் ஆகாது. ஜேகே, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவள் சொன்னதை செஞ்சுடுவா, எங்கே போயிருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்க, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரியாவை வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே 2 days வந்து பாஸ் ஆகியிருந்துருக்கோம். லைக் ரியா, ஜேகேன்னு சொல்லிட்டு 2 பேரும், அப்புறம் ஜெமின் 3 பேருமே உங்களை தேடாத இடம் கிடையாது. நீங்கள் எங்கெல்லாம் போவீங்க, எங்கெல்லாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் கொரியாவுக்கு எப்போயாவது தான் வருவீங்க உங்கள் டேடை பார்க்க. ஸோ அந்த டேட்க்கு நீங்கள் எங்கெல்லாம் போவீங்கன்னு சில பிளேசஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் இந்த பிளேஸ் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு எங்கே போவீங்கன்னு நீங்கள் எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. பட் எங்கேயுமே நீங்கள் இல்லை. அட் த சேம் டைம் வந்து ஜிமின் வந்து தேங்க வெளியே எடுக்கிறதுக்காக அவருக்கு பெயில் வந்து வாங்கிட்டார் ஒரு வழியாக. பிகாஸ் தேயாங் என்னதான் மாஃபியா வந்தாலும் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன்றதுனால, ஒரு பிஸ்னஸ் மேனை வந்து இப்படி தப்பாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, அவர் ஸ்மக்லிங் பண்ணதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக பேசி ஒரு பெயிலுமே வாங்கிட்டார். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் தேயாங் மேலே என்ன கேஸ் இருக்குன்னா, லைக் இன்ஸ்பெக்டரோட பொண்ணை கடத்தி இன்ஸ்பெக்டரை பிளாக்மெயில் பண்ணி அட்டாக் பண்ணதாக தான் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட அடிப்படையில் தான் தேங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அவர் அப்படி பண்ணாருன்றதுக்கு ரீசன் தான் ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ உண்மையான பொண்ணு ரியாதான்றதுனால ரியாவுமே வந்து தேங்க வெளியே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ நான் தான் வந்து அவரோட உண்மையான பொண்ணு, இந்த மாதிரி அப்பா சொன்ன மாதிரியோ கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி எதுவுமே நடக்கலை, என்னை யாருமே கடத்தலை, எல்லாமே வந்து ஃபேக் சீனோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரியா வந்து வாக்குமூலம் கொடுக்குறா. ஸோ அதன் அடிப்படையில் வந்து அந்த கேஸுமே வந்து ஒரு ஃபேக்கான கேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தேயாங்க்கு பெயிலுமே கிடச்சிருச்சு. ஸோ தேயாங் தான் வெளியே வந்தோடனே செம்மகானில் இருக்கார். அந்த டிசி அவள் என்னைய ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டான்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் எனக்கு ஜெயில்னால் எப்படி இருக்கும்னு காட்டியிருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன், இன்றைக்கி அவனை போட்டு தள்ள போகிறேன். போங்க போய் போட்டு தள்ளிடுங்க, எல்லாரையும் போட்டு தள்ளிடுங்க. ஏன் போங்க போய் இந்த டிசியை கொலை பண்ணுங்கள். ஒயனை ஆல்ரெடி பாதி கொண்டுட்டீங்க, இப்போ அவள் எங்கே போனானே தெரியல. போங்க போயிட்டு அவரையும் கொண்டுடுங்க. அதுக்கப்புறம் என்ன, அவரோட உண்மையான பொண்ணு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே. நான் தான் அவரோட உண்மையான பொண்ணு, உங்களை வெளியே எடுத்துட்டேன், ஸோ என்னையும் சேர்த்து கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஒரு மாதிரி எமோஷனாக கத்திட்டு இருக்கா. ஸோ தேயாங்க்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறான், யார் இந்த பொண்ணு, இது யார்றாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கேட்குறான். தென் ஜேகேவுமே வந்து சில விஷயங்களை வந்து சொல்கிறான். இந்த மாதிரி இவ தான் இன்ஸ்பெக்டரோட உண்மையான பொண்ணு, இவ்வளோ நாள் அந்த இன்ஸ்பெக்டர் ஃபேக்காக ஒரு சினோரிஸ் பண்ணியிருக்கான், எல்லாருக்கு முன்னாடியும் வந்து வயன் தான் தன்னோட பொண்ணு, ரியா வந்து தத்தெடுத்த பொண்ணுன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கான், அதனால தான் நம்மளும் வயனை கடத்தியிருக்கோம். இவள் சைனா போனது தெரிஞ்சதுனால தான் ஒயனை தான் கடத்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அப்படி கேஷுவலாக விட்டுருக்கான். அதனால தான் வேலை தான் முக்கியம், என்ன வேணா பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட திமிரா பேசியிருக்கான் அந்த ஆள். ஸோ அதனால தான் இப்படிலாம் நடந்திருக்கு. ரியாவுக்குமே அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அவள் வந்து ஒயனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நினைக்கும் போது அவளை வீட்லேயே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் ரியா வந்து வர முடியல அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமே சொல்கிறான். ஆக்சுவலாக என்னென்னா, நீ ரியா தான் வந்து உங்கள் அங்கிள், அதாவது உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அங்கிள், அப்பா கிடையாது, ரியாவுக்கு தான் அப்பா. பட் சின்ன வயசுலேருந்து அவர் ஏதோ ஒரு கெட்டதான ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் தான் அவரோட பொண்ணு அப்படின்ற மாதிரியே ஊருக்கு எல்லாத்துக்கும் ப்ரெட்டண்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நீங்களுமே அது தெரிஞ்சும், உங்களுக்கு அது நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் நீங்களும் ஆமாம் நான் தான் பொண்ணு சொல்லி ஆக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க.
ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தேயாங் உங்களை கடத்திட்டாருன்னு சொல்லி அவருக்கு ரியாவா இல்லை வயனான்னு தெரியாமல் தான் தேயாங் சொன்ன எல்லாத்தையுமே வந்து கேட்டிருந்திருப்பாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரியாவை தேட சொல்லி அவர் அனுப்பின ஆளுங்க வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணு சைனாவில் ஒரு பையன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணி ரியாவை வந்து கொரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ ரியா தான் உண்மையான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் ரியாவை வீட்லேயே அடைச்சி வச்சுருப்பாரு. ரியாக்கிட்டேயும் ஒயனை இந்த மாதிரி கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு ரியா வந்து ஒயனை காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லியிருப்பா. ஸோ அவருமே காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். பட் ஆனால் ஒவ்வொரு தடவையும் தேயாங் கூட வந்து அவர் பேசும்போது எல்லாத்தையுமே வந்து ரியா வந்து கேட்டிருப்பா. கடைசியாக தேயாங் அவளை ரேப் பண்ணி அனுப்பின வீடியோ முதல் கொண்டு ரியா எல்லாத்தையுமே பார்த்துருப்பா. ஸோ அப்பா கிட்டே கேட்கும்போது, அங்கிள் ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒயனை காப்பாற்றுங்க, உங்கள் வேலையை விட ஒயனை எனக்கு ரொம்ப முக்கியம் அங்கிள், என்ன இவ்வளோ சேஃபாக பார்த்துட்ருக்கீங்க, அவளையும் காப்பாற்றுங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு அவளுக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் உங்கள் பொண்ணு அங்கிள், ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை காப்பாற்றுங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துமா அவளை காப்பாற்ற மாட்டீங்க. இங்கே பாரு ரியா, போய் உன் வேலையை பாரு, நீ சேஃபாக இருந்தால் போதும். என்ன இப்படி பண்ணுறீங்க, அவள் தானே உங்கள் பொண்ணு, அவளை காப்பாற்றாம என்ன, அவள் என் பொண்ணே இல்லை. என்ன, நீ தான் என் பொண்ணு, அவள் என் பொண்ணு கிடையாது. நான் தத்தெடுத்த பொண்ணு அவள் தான், போதுமா. அவள் சேர்த்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒழுங்கா போய் வேலையை பாரு. என்ன சொல்கிறீங்க, அப்போ நான் தான் பொண்ணா? ஆமாம், அதனால தான் உன் மேலே இவ்வளோ பாசம் காட்டுறேன். அவளை அந்த அளவுக்கு நான் டார்ச்சர் பண்ணுறேன், போதுமா. எனக்கு அவள் செத்தாலும் கவலை கிடையாது. எனக்கு அந்த தேயாங் உள்ளே போகணும், அதுதான் எனக்கு வேணும். ஸோ எனக்கு நான் பண்ண போகிற பிளான், கண்டிப்பாக எனக்கு அவன் மாட்டிப்பான். இன்றைக்கி அவனை நான் ஜெயிலில் தள்ள போகிறேன். அப்பா என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் தான் என் அப்பா, ஆனால் எனக்கு வயன் முக்கியம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் என்ன பண்ண போகிறேன், வயனை கொல்ல போகிறேன், அதில் அவனை உள்ளே தள்ள போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நான் விட மாட்டேன். நான் எப்படி போய் தேங்கிட்ட சொல்கிறேன், வயனை காப்பாற்ற போகிறேன். ஐயோ எங்கே போகிற, உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அப்பா ரியாவை வந்து உள்ளே அப்படியே லாக் போட்டு வந்திருப்பார். ஸோ அங்கேருந்து ரியா வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அவனையுமே வந்து அவள் கொரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல். ஸோ அவன் தான் வந்து அவளை ஹெல்ப் பண்ணி வெளியே அனுப்பி வச்சுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவள் வந்து உங்களை தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா அவளுக்கு வந்து நியூஸ் வந்திருக்கும், லைக் தேங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நியூஸ் கேள்விப்பட்டு தான் அவள் வந்து ஹாஸ்பிட்டலுக்குமே வந்திருப்பாள். ஸோ இது எல்லாத்தையுமே அவள் ஜேகே கிட்ட சொல்லியிருப்பாள். இப்போ ஜேகே அது எல்லா விஷயத்தையுமே வந்து தேங்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். ஸோ தேங்க்கு தலையே பிச்சுக்குது. என்னடா சொல்கிற, அப்போ அவள் டேய் நான் தான் சொல்கிறேன்ல மச்சான், அவள் ஒன்றும் அந்த ஆளோட பொண்ணு இல்லை, இவ தான் அவனோட பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் வயன் உன்னை லவ் பண்ணாடா. என்னது? ஆமாண்டா, அவள் உன்னை லவ் பண்ணா. அது மட்டும் இல்லை, அவள் உன் குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருந்தா. என்ன? ஆமாம், என் வயன் உன்னை லவ் பண்ணான், உன்னை மாதிரி ஒரு கேவலமான ஒரு சைக்கோவை லவ் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தைய அவள் வயிற்றில் வச்சிட்ருக்கா. நீ என் பண்ண பழி வாங்குறதுக்காக அவளை ரேப் பண்ண, ஆனால் அவள் அதை சந்தோஷமாக நீ அவளை லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டா. பாவம், அவளுக்கு தெரியாது நீ அவளை ரேப் பண்ணியிருக்க, இந்த வீடியோவை எப்படி அனுப்பி வச்சுருக்கேன்லாம் தெரிஞ்சா செத்துருவா. நீ அவள் வயிற்றில் அந்த குழந்தைய உன் கையாலே கொண்டுட்டடா. என்ன? நானா? நீ தான் அவளை பிடிச்சி தள்ளல, அதில் அவளுக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு. உன் குழந்தைய உன் கையாலே கொன்று இருக்கடா பைத்தியக்காரா. நான் உன்னை கொன்று இருக்கணும், ஆனால் நான் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? என் அப்பாவை பழி வாங்கிறதுக்கு. ஏன்னா அந்த ஆளை என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ எனக்கு அப்பா கிடச்சிடும். இவ்வளோ கேவலமான ஒரு அப்பா எனக்கு வேண்டாம். இருந்தாலும் என்னால் அந்த ஆளை எதுவும் பண்ண முடியல. அதனால் நீ அவனை கொல்லணும். அதுதான் அவனுக்கு நான் கொடுக்குற தண்டனை. என்ன? முதல்ல வயன் எங்க? வயனா? அவள் போய் ரொம்ப நேரம் ஆகுது. உன்னால் மனசு அடைஞ்சு எங்கே போனான்னு தெரியல, செத்துட்டாளா என்னன்னு கூட தெரியல. ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரியா அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே வெளியே போயிட்டா. ஸோ ஜேகேவும் அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி எங்கேயோ போயிட்டாடா. எங்கே போனான்னு தெரியல. 2 நாளாக எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், ஆனால் எங்கேயுமே இல்லை. சரி,
நான் இதை வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை பார்க்கறதுக்காக ஜேகேயுமே வெளியே வரான். ஸோ ரியா செம்மையாக அழுதுட்டுருக்கா வெளியே உட்காந்து. ஸோ ஜேகே தான் ரியாவை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, உன் சிஸ்டரை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், ஓகே, கவலைப்படாத. அவள் என்ன பண்ணா, அவள் பாவம் தானே, அவள் எதுக்காக போலியா நடிச்சிட்டு இருந்தா, என்கிட்ட கூட ஏன் சொல்லலை? அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்கு தெரியும்? கவலைப்படாத, ஒன்றும் நடக்காது, நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறமா தேயாங் அண்ட் ஜிமின் எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. தென் ரியாவுமே வந்து கிளம்பிட்டா. ஸோ தேயாங் தான் எதுக்கு இந்த ஆள் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சமாக விசாரிச்சிருப்பாரு. ஸோ அப்படி அவர் விசாரிச்சதில் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கும். லைக் உண்மையாகவே இந்த டிசி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய மாஃபியாஸ் அவங்க எல்லாரையுமே வந்து கண்டுபிடிச்சி டிபார்ட்மெண்ட்லேயும் நல்ல பேர் வாங்குற மாதிரி நடிச்சிட்டு தென் அந்த மாஃபியாஸ் கூடயே வந்து லிங்க் வச்சுப்பார். லைக் இந்த மாதிரி வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களோட பிஸ்னஸில் இவரும் பார்ட்னர் ஆகிடுவார். அப்படி பார்ட்னர் ஆகாமல் ஏதாவது ஒரு மாஃபியா ரொம்ப பண்ணான்னா அவனை பிடிச்சி உள்ளே போட்டு என்கவுண்டர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் அவரோட வேலையுமே ஒரு மாதிரி தப்பாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே தேயாங் வந்து ப்ரூஃபோடு கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இதை ஜிமின் கிட்டேயும் கொடுத்து அந்த ஆள் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே கொடுத்துருப்பாரு. ஸோ ஜிமின்மே இதை வச்சு லைக் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற ஒரு தரப்பில் வந்து ஒரு கேஸ் மாதிரி போட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்து அவர் பண்ண குற்றங்கள் எல்லாமே வந்து இதுவாயிருக்கும். லைக் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மாஃபியாவை வந்து கொன்னதுக்கு பின்னாடி இந்த சதியே இவர் தான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு கோர்ட்டில் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட அப்பா லைக் அங்கிள் எப்படின்னு வச்சுக்கலாம், அவர் வந்து இப்போது ஜெயிலுக்குமே போயிட்டார். ஸோ அப்படியே ஒரு 3 months ஆகிடுச்சு. இந்த 3 months தேயாங் அண்ட் ஜிமின் ஜேகேன்னு யாருமே உங்களை தேடாத இடமே கிடையாது. எல்லாருமே உங்களை அப்படி தேடி அலைஞ்சிருப்பாங்க. நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்கும். அந்த மனுஷனுக்குமே உங்களை பிடிக்கும், பட் ஆனால் அது காதலாலாம் அவருக்கு தெரியல. பட் இப்போது நீங்கள் அவர் எவ்வளோ காதலிச்சுருந்துருக்கீங்க, ஒரு குழந்த வந்திருக்கு அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சு ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டிருப்பார். ஸோ அந்த 3 monthsமே உங்களை தேடி அலைன்னு அலைஞ்சிருப்பார் அந்த மனுஷன். அப்படி தேடியிருப்பார் உங்களை. அவரோட மாஃபியா தொழிலையே அந்த மனுஷன் விட்டுட்டார். லைக் இதால் தாண்டா இவ்வளோ பிரச்சனை, இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலுமே விட்டுருப்பார். ஸோ ஜேகேக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா உன் வாழ்க்கையே இதுதான் சொன்னேன், இதை போய் விட்டுட்டேன், என் வாழ்க்கை வாய்ந்தாண்டா, அவள் தான் எனக்கு வேணும் சொல்லிட்டு அவரோட மாஃபியா தொழிலே அப்படியே விட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போது 3 months ஆஃப்டர் நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்கன்னா, சின்ன வயசில் நீங்கள் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க. ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் தான் நீங்கள் வந்து இப்போது இருக்கீங்க. ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து டாக்டராக ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து டாக்டர் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே. ஐ மீன் டாக்டர்னால் நர்ஸ் மாதிரி அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அந்த ஆர்ஃபனேஜில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கும் போது ஒரு லைக் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, வயன் மேடம், என்ன உங்களை பார்க்க வெளியே யாரோ வந்திருக்காங்க. யார் தெரியல மேடம், யாரோ ஒரு பையன், எப்படின்னா பார்க்க ரொம்ப ஹைட்டாக இருந்தான், வெள்ளையாக இருந்தான், கண்ணு கூட ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. பையனா ஒரு 30-36 வயசு அந்த மாதிரி இருக்கும் மேம், ஒரு ஆள் அப்படி வச்சுக்கலாம். ஓ அப்படியா, ஆமாம் இன்றைக்கி நான் போஸ்ட்மேனை வர சொல்லியிருந்தேன், அவராக இருப்பார். ஆஹா இல்லை மேம், போஸ்ட்மேன்லாம் இல்லை. அப்படியா, ஓகே, வேறு யாராக இருப்பாங்க, சரி நான் போய் பார்க்குறேன், நீங்கள் அந்த குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. ஸோ வெளியே ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு, லைக் கோட் ஷூட்லாம் போட்டு திரும்பி நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள், ஹலோ நான் வயன், என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களாமே, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே திரும்புகிறாரு, தேயாங் நான் தாண்டி, அப்படியே விட்டு வந்துட்டேன், வேணாம் உனக்கு, அப்படியே போயிட்டல நீ, இத்தனை மாதமாக எங்கே இருந்தேன்னு கூட தெரியாமல் உன்னை தேடி நாய் மாதிரி திருவாளந்தண்டி, நீ என்னடாண்ணா இங்கே வந்திருக்க, கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல, என்னை அப்படியே விட்டுட்டல. தேயாங் நீ எப்படி இங்கே வந்த, எப்படி வந்தனா, நீ என் உசுருடி, எப்படி உன்னை தேடி வராமல் இருப்பேன், ஒரு
கண்டுபிடிக்காமல் இருப்பேனாடி? நீ இந்த உலகத்தை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் சரி உன்னை எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருவேன்டி. ஏன்னா என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே பொலன்னு தண்ணி ஊற்றுது. ஸோ நீங்களுமே அவரை அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு கண்டுபிடிப்பேன்னு நான் நினைக்கல, அதான் கேட்டேன். சரி சரி, இங்கேருந்து போயிடு, கிளம்பு இங்கேருந்து. என்னடி சொல்கிற? போகிறதுக்கு அவனை தேடி இவ்வளோ தூரம் வந்தேன். நீ வா, நீ இனிமேல் இங்கே இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பரி, நான் திருந்துட்டேன்டி, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், உனக்காக எல்லாத்தையுமே விட்டேன். மாஃபியா அது இதுன்னு என்ன எல்லாமே விட்டுட்டேன். எனக்கு நீ மட்டும் போதும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வேறு ஒரு வாழ்க்கை, வேறு ஏதாவது ஊருக்கு கூட போயிடலாம். கொரியாவே வாணாம் நமக்கு, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாண்டி. உனக்கு நான் ஜெயிலுக்கு போகணுமா சொல்லு, நான் போகிறேன். 10 வருஷமா 5 வருஷமா நான் போய் இருக்கிறேன். அப்போ கூட அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி வரங்க போயிடலாம். என்னை இங்கேருந்து போகணும், உன்னை விட்டு போகணும் மட்டும் சொல்லாதடி. தேயோங், நான் அப்படி சொல்லலை. உன்னால் என் கூட இருக்க முடியாது. நான் யாருன்னு, நீ யார்? நீ யாரை வேணா இருந்துட்டு போ. அந்த டிசியோட பொண்ணு நீ கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாரை வேணா இரு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் யாரை வேணா இருக்கவா? கவலை இல்லையா? அப்போ நான் யாருன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமும் உன் முடிவு மாறலைன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க. ஸோ அந்த மனுஷனுமே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. உனக்கு தெரியுமா தேவம், என் அப்பா ஒரு மாஃபியா. ஒன்றை மாதிரி தான், ரொம்பவே தைரியமானவர், யாருக்குமே பயப்பட மாட்டார். எந்த போலீஸ் யார் வந்தாலும் சரி யாரையுமே சட்டை பண்ண மாட்டார். என் அம்மா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். என் அப்பாவை பிடிக்கிறதுக்காக தான் அவங்க கொரியாவுக்கே வந்தாங்க. ஆனால் என் அப்பா மேலே அவங்களுக்கு காதல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் காதலாக வேலையான்னு யோசித்தாங்க. வேலை வேணாம், எனக்கு காதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் அப்பாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா என் அம்மா இன்ஸ்பெக்டர் வேலையுமே விட்டுட்டாங்க. அப்புறம் என் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக இருந்தாங்க. நானும் அவங்களுக்கு பிறந்தேன். கொஞ்ச நாளைக்கு என் அம்மாவுக்கு அவர் மாஃபியாவாக இருக்கிறதுல விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா லவ்வராக இருக்கும் போது அது கரெக்டாக இருக்கும், ஆனால் அம்மாவாக மாறும்போது அது ஒத்துக்க முடியாதுல்ல. குழந்தைங்க இருக்காங்க, எப்போது என்ன நடக்கும், யார் என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால என் அம்மா கொஞ்சம் பயந்தாங்க. என் அப்பாவும் சரி ஓகே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி மாஃபியா விட்டுட்டார். அவர் நல்லபடியாக தான் விட்டார். அந்த டைமில் தான் இந்த டிசி இருக்கார்ல, அவர் வேறு யாரும் இல்லை, என் அப்பாவோட சொந்த தம்பி. என் அப்பா மாஃபியா ஆகிட்டார். ஆனால் அவர் எதுவுமே ஆக முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். என் அம்மா தான் அவருக்கு இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவர் போலீஸாக இருக்கும்போது என் அப்பா எல்லா வேலையுமே விட்டுட்டார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு சின்ன வயசுலேருந்து என் அப்பா மேலே ஏதோ கோவம் போல், அது எப்படி பழி வாங்குறதுன்னு தெரியாமல் இதுதான் நேரம்னு எல்லா மாஃபியாஸையுமே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என் அப்பா என்றைக்கு யாருக்கு என்ன பண்ணாரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்கடி எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு பிரச்சனையில் என் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டார். தனியாக என்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னு. பேசாமல் நான் சரண்டர் ஆகிடுறேன், அதனால தான் நம்ம நல்லா இருக்க முடியும், உன் சித்தப்பா அவனை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன், என் சித்தப்பா தான் இந்த மாதிரி உங்கள் சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சரண்டர் ஆனீங்கன்னா உங்கள் பொண்ணையாவது உயிரோட விடுவோன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி என் அப்பாவை போய் சொல்லி ஏமாத்திருக்காரு. அதை நம்பி என் அப்பாவுமே சரண்டர் ஆறேன்னு போனார். அவரோட சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டார். நானும் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் சித்தப்பா என்னை கூட்டிகிட்டு போய் இதோ இந்த ஆர்ஃபனேஜில் தான் சேர்த்து விட்டார். நான் இங்கே தான் இருந்தேன். என் அப்பா ஜெயிலுக்கு போய் 10 நாள் கூட ஆகலை. 10ஆவது நாள் அவர் இறந்துட்டார். ஜெயிலில் மாஃபியாஸ் அவங்கள அட்டாக் பண்ணிட்டாங்கன்ற நியூஸ் மட்டும்தான் எனக்கு வந்தது. என் அப்பா ஒரு மாஃபியான்றதுனால அவரோட பாடியை கூட என்கிட்ட கொடுக்கல. ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என் சித்தப்பா தான் இதுக்கு காரணம்னு. ஆனால் அந்த சின்ன வயசில் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்ஃபனேஜில் தான் கொஞ்ச நாள் இருந்தேன். ஒரு 8-7 வயசு இருக்கும் எனக்கு. அப்போது என் சித்தப்பா திடீர்னு ஒரு நாள் வந்து என்னை அடாப்ட் பண்ணிட்டு போனார். எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரியல. ஆனால் நான் நல்லா பார்த்துப்பேம்மா, இனிமேல் நீ தான் என் பொண்ணு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னை ஒரு மாதிரி அடித்து ரொம்பவே கொடுமைப்படுத்தினார். அப்போ ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சுது அவரோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக என்னை யூஸ் பண்ணுறாருன்னு. ஊரை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவர் பொண்ணு, ஒயன் தான் அவரோட பொண்ணு, ரியா தான் என் அப்பா அவரோட பொண்ணு. அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காரு.
அது கூட எதுக்குன்னா, அவர் இந்த மாதிரி மாஃபியாஸ் கூட இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் ஃபேமஸான மாஃபியாஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் கிட்ட சர்வீஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு அந்த மாஃபியாஸ் கூட இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுவார். அப்படி ஏதாவது ஒரு மாஃபியா அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் அவனுங்களை மட்டும் இந்த மாதிரி பொய்யான கேஸில் உள்ளே தள்ளி அதுக்கப்புறம் ஜெயிலில் மற்ற மாஃபியாஸோட லிங்க் மூலயமா அவங்கள கொன்னுடுவார். இதுதான் அவர் ரெகுலராக பண்ணிகிட்ருக்க வேலை. சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் என்னை நிறைய பேர் கடத்திட்டு போவாங்க. ஏன்னா நான் தான் அவரோட பொண்ணுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் இப்படி தான் கடத்துவாங்க. அது என் அப்பாவுக்குமே தெரியும். அதாவது என் அங்கிள், அது கூட அவன் தகுதி இல்லை, அந்த டிசி. அவனுக்கு நல்லாவே தெரியும் என்னை கடத்துறாங்கன்னு. ஆனால் எதுவுமே காட்டிக்க மாட்டான். என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க நல்லா அடின்னு அடிப்பாங்க. எவ்வளோ சித்திரவதை பண்ணுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னை அப்படியே வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. எனக்கு எதுவுமே புரியாது. ஃபர்ஸ்ட்லாம் அது என்னன்னே தெரியாமல் ஏன் இப்படி கடத்துறாங்க, ஏன் அடிக்கிறாங்கன்னு யோசித்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுருக்கேன். நிறைய நாள் அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நானே புரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாமே அப்பாவோட வேலை. அவர் பண்ணுற இந்த பிஸ்னஸ்க்காக இந்த மாதிரி என்னை கடத்திட்டு போயிட்டு அவங்க கூட பேசணுன்றதுக்காக தான் என்னை அவர் கடத்தும் போது எதுவுமே கேட்குறதில்ல. அதுக்கப்புறம் டீல் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னை விட்டுடுறாங்க அப்படின்றது எனக்கும் தெரிஞ்சது. அதை ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அவர், ரியாவுக்கு இது எதுவுமே தெரியக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்றோட வேணும் மிரட்டுவார். சின்ன பொண்ணு இல்லை, எனக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் நானும் விட்டுட்டேன். அது அப்படியே இத்தனை வருஷம் தொடர்ந்து வந்துடுச்சு. இது வரைக்கும் என்னை கடத்தினவங்க எல்லாருமே என்னை அடித்து கொலை பண்ணி, ஒரு தடவை நான் சாகிற நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நீ மட்டும்தான் அதில் ரொம்ப வித்தியாசமாக என்னை பார்த்துக்கிட்ட. என் அப்பா கூட நான் இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தனோ, அவரோட ப்ரெசன்ஸை நான் எப்படி என்ஜாய் பண்ணணும், அதை ரொம்ப வருஷம் கழித்து உங்ககிட்ட நான் பார்த்தேன். அதனால தான் தெரியல உன்னை லவ் பண்ணிட்டேன். ஆனால் உனக்கு ஒரு பெரிய உண்மை சொல்லணும். உன் வாழ்க்கை இன்றைக்கி இப்படி இருக்க காரணமே என் அப்பா தான். தேவம், நீ ஏன் மாஃபியாவுக்கு வந்த? நான் அது எனக்கு தெரில. என் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். என் அம்மாவும் என் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நானும் அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஒரு நாள் என் அப்பா இறந்து போயிட்டார். அப்போ என் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, மாஃபியா தான் என் அப்பாவை கொண்டுட்டதா, அவளுங்க தான் சொத்துக்காக ஆசைப்பட்டு என் அப்பாவை கொண்டுட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சொத்து எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க. கொஞ்ச நாளில் உடம்பு சரியில்லாமல் அவங்களுமே இறந்துட்டாங்க. அன்றைக்கி முடிவு பண்ணேன், மாஃபியாவாக இருந்தால் தான் இந்த மாதிரி கெத்தாக இருக்க முடியும்னு தோணுச்சு. அதனால தான் அதுக்கப்புறம் மாஃபியாவாக மாறினேன். ஆனால் இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது. உன் அப்பாவை கொன்னது என் அப்பா தான். என்ன? ஆமாம், உன் அப்பா பிஸ்னஸ் பண்ண போய் என் அப்பா கேட்ட டீலிங்க்கு ஒத்துக்கலைன்னு சொல்லி தான் என் அப்பா உன் அப்பாவை கொண்டுட்டார். அதோட தண்டனை தான் இத்தனை வருஷமாக நான் அனுபவிச்சுட்ருக்கேன். அதனால தான் என் சித்தப்பாவே எங்களை ஏமாற்றிருக்காரு. என் அப்பா என் அம்மா எல்லாரும் செத்துட்டாங்க. இன்றைக்கி நானும் இப்படி வாழ்ந்துட்டுருக்கேன். சாரி தேயா, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ என்ன கடத்தினா? கிடையாது, நான் தான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ தேயாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறா இவ அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு கன் ஷாட் தான் கேட்குது. ஸோ நீங்களும் தேயாங்க அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அங்கே ஜாக்சன் தான் வந்து நிற்கிறான். நாடா மச்சான், நான் எப்படி இருக்குது ஆப்பு, நல்லா இருக்கா? அந்தெல்லாம் ஸ்டேஷனில் தள்ளிட்டேன், மாஃபியாவே விட்டுட்டேன், இப்போ உன்னை நான் போட போகிறேன், என்ன பண்ண போகிறேன்? டேய் இங்கே பாரு, நான் மாஃபியாவை விட்டுட்டேன், அவ்வளோதான். எனக்கு இப்போ வாழ்க்கை இருக்குது. நான் இதுக்கப்புறம் தொழில் எதுக்குமே இடைஞ்சலாக வரமாட்டேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒழுங்காக இங்கே போய்டு. வயன், நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா வயன், எப்படி இருக்கா? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாக்சன் பார்த்து சொல்கிறீங்க. சத்யாவுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன இவன் கூட பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள், நான் தான் சொன்னேன்ல, நீ என்னை கடத்தலை, நானாக தான் உன்னை தேடி வந்தேன்னு. நான் எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். தேயாங், உன்னை ரொம்ப வருஷமாக நான் தேடிட்டுருக்கேன். என் அப்பா கொன்னது, உன் அப்பாவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போலேருந்தே உன்னை தேடினேன். அதுக்கப்புறம் தோர்கான ஜாக்சன், இவனோட ஃப்ரெண்டு, இவன் என் அப்பாவோட ஃப்ரெண்டோட
பையன் இவன் தான். இவனை வச்சு தான் நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, நீ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். வேணும்னே இங்கே வரணுன்றதுக்காக என் அப்பாவுக்கு அதான் அந்த டிசிக்கு கொரியாவுக்கு நான் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தேன். உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் கொடுத்தேன். அப்புறம் அந்த இன்ஃபார்மர் அவனையும் ஜாக்சன் கிட்டே எல்லா விஷயங்களும் சொல்ல வச்சது நான் தான். அது மாதிரி உன்கிட்ட நடிக்க வச்சதும் நான் தான். என்னை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்க வச்சதும் நான் தான். அதுக்கப்புறம் நீ அவனை கொல்லுவேன் நான் நினைக்கல. ஆனால் பாவம் எனக்கு உதவி பண்ண போய் அவன் செத்துட்டான். அதனால தான் இப்போ அவன் குடும்பத்தை ஜாக்சன் பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் ஜாக்சனோட உதவியால் தான் அன்றைக்கி ரியாவையும் வேணும்னே நான் வெளியூருக்கு அனுப்பினேன். இல்லைனா ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் ரியாவை தூக்கிட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் நான் கேபே அன்றைக்கி புக் பண்ணல. நீ தான் என்னை கடத்த போகிறேன்னு தெரிஞ்சு தான் அந்த கார்லேயே நான் ஏறி உட்காந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். நான் எதிர்பார்த்தேன் நீ என்னை போட்டு தள்ளிடுவேன்னு. ஆனால் எல்லாமே ஆப்போசிட் ஆகிடுச்சு. உன்னை காதலிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் எது வேணால் போயா இருக்கலாம் தேயம். எல்லாம் போய் கிடையாது. என்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் என் கூட இருக்கணும்னு நினச்சின்னா நாம் இருக்கலாம். ஆனால் வேண்டான்னு தோணுச்சுன்னா உனக்கு என்னை கொல்லன்னா கொன்னுட, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பு. ஜாக்சன் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நீ எனக்கு உதவி பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி உன் ரூட்டும் கிளியர் ஆகிடுச்சு. இனிமேல் மாஃபியா பிஸ்னஸை நீ மட்டும் பண்ணலாம். வேன் நீ சொல்கிறது கரெக்டு தான். சொன்ன மாதிரி செஞ்சுட்ட. உனக்கு ஏதாவது என்னால் பிரச்சனை வந்துடுமோன்னு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தா அப்படி எதுவும் தெரில. சரி கிளம்புறேன். பட்டாதேங்க, பை பை. இனிமேல் மாஃபியா பக்கம்லாம் வந்துடாத, போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனுமே அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ நீங்கள் தேவங்க என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு 5 minutes அப்படியே தேவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்கான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஓகே இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக நம்மளை எப்படியும் ஏற்றுக்க மாட்டான். அவங்க அப்பாவை கொன்னது என் அப்பான்னு தெரிஞ்சிருச்சு. நானும் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து அங்கேருந்து நகர்ந்து போகிறீங்க. ஸோ அந்த மனுஷன் டக்குன்னு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டாரு. ஏய் என்னடி நினச்ச, உன் அப்பா என் அப்பனை கொண்டானா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? என்னை தேடி வரணும்னு நினச்சி வந்திருக்கோ இல்லை நீ பிளான் பண்ணியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ இல்லாமல் 3 மாதம் எனக்கு 3 யுகம் மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறமும் நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. நம்ம எப்போயோ போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ. தேயாங் நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணுறியா? பின்ன உன்னை பழி வாங்குறேன்னு நினைக்கிறியா? இல்லைடா, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டி, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க அண்ட் ஒயன் 2 பேருமே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு 3 month பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக உங்களுக்கோ தேயாங்கோ கல்யாணம். ஸோ இன்றைக்கி எல்லாருமே சர்ச்சில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்காக தான். ஸோ இங்கே தேயாங்குமே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தேயாங் வந்து இப்போது மாஃபியாவை விட்டதுனால வந்து பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ரியா ஜேகே கூட வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்படியே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே ப்ரிட்டியாக ரொம்பவே அழகாக அப்படியே ஒரு ஒயிட் கவுன் போட்டு செம்மையாக நடந்து வரீங்க. ஸோ தேங்கிங்க அப்படியே அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காரு அந்த மனுஷன். ஸோ நீங்கள் அப்படியே முன்னாடி வந்து என்ன மாடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ தேங்கும் டக்குன்னு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஃபாதர் 2 பேருக்கும் கல்யாணத்தில் சம்மந்தம் இல்லை. ஒயன் உங்களுக்கு தேங்காய் கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா? சம்மதம். தேயாங் உங்களுக்கு ஒயனை கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா? சம்மந்தம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாதர் ரிங்கும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேயாங்கும் அப்படி உங்கள் கையில் ரிங் போட்டு விடுறாரு. தென் நீங்களுமே அவருக்கு ரிங் போட்டு விடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் கல்யாணமும் ஒரு வழியாக நல்லபடியாக முடியுது. ஸோ இப்போ கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே தேயாங்க அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக அவங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. எப்போவுமே உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். நீ தான் இனிமேல் என் லைஃப், எப்போவுமே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அவரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே ஜிமென் ரியான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க கல்யாணம் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே அப்படியே பேசிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ரியா கிட்டே கேட்குறீங்க, என்னாச்சு ரியா, அப்புறம் உன் பாய் ஃப்ரெண்ட் அவன் எங்கே போனான்? நீ வேற என்ன, நீ அப்பயே சொன்ன ஆன்லைன்லாம் நம்பாதடின்னு. அவன் நல்ல பையன்தான். ஆனால் என் அப்பா இப்படிலாம் பண்ண தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு போயிட்டான். நானும் எதுவும் பெருசாக கண்டுக்கலடி. இந்த காதெல்லாம் நமக்கு செட் ஆகாது போல். என்ன பண்ணுறது,
நம்ம நம்ம விதி அப்படி சிங்கிளாக இருக்கிறது ஒரு சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது, நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ டக்குன்னு ஜேகே சிங்கிளாக இருக்க வேண்டாம்னா என்ன மாதிரி ஒரு டாக்டர் கூட கமிட்டடாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கையில் ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே அப்படியே ஜேகே உத பார்க்குறாங்க. ஸோ ரியா இப்போ என்ன சொன்ன? இல்லை எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுப்பியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி வந்து சிரிக்கிறாரு. ஸோ ரியா ஒன்னெல்லாம் யாராவது விடுவாங்களா? நல்லா பால் கல்கட்ட மாதிரி இருக்க, ஒன்னெல்லாம் மிஸ் பண்ணால் அவெல்லாம் பொண்ணே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கோட கன்னத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணுறா. ஸோ இங்கே அவங்க 2 பேருமே அப்படியே வந்து ஒரு க்யூட்டான பேர் ஆகிட்டாங்க. ஸோ நீங்களும் தேவங்க அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஜிம்முன்னு அட பாவிங்களா, டேய் உன்னை காப்பாற்றுனது நான்டா, உனக்கு இந்த பொண்ணை கூட்டு வந்து காட்டுனது நான்டா, ஆனால் நீங்கள்லாம் ஜோடி ஆகிட்டீங்க, நான் மட்டும் சிங்கிள் ஆகிட்டேன். ஆத்தரு உனக்கு கொஞ்சம் கூட இந்த கோழி குஞ்சு மண்ணை மேலே காதலே இல்லையாடி? எப்போ பாரு என்னை எல்லா எபிசோட்லேயும் சிங்கிளாகவே விடுற. மன்னிச்சிக்கோங்க ஜிம்மின், உங்களுக்கு பேர் இல்லை, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் அப்படியே அவரோட சிங்கிள் லைஃப்பை அப்படியே பார்த்து ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஸோ இங்கே எல்லாருமே அப்படியே ஹாப்பியாக வந்து அந்த ஃபங்க்ஷனையும் அப்படியே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்கடா. ஸோ அப்படியே வந்து சீனை முடிச்சுக்கிறேன். ஸோ சாரி, இந்த ஒன் ஷாட்டில் நிறைய நாய்ஸ் வந்திருக்கும், ரொம்ப பெரிய ஒன் ஷாட் வேறு. ஸோ யாருக்காவது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருந்தால் மன்னிச்சிடுங்க. எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க நாய், என் வீடு பக்கத்தில் இல்லை, என் தம்பி வளர்க்குறான், அந்த நாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. எப்போ பாரு என்ன மாதிரியே வல்லுன்னு அதுவும் குலைச்சிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளே போனால் கிளி சத்தம், அதை விட பெரிய சத்தம் எங்கள் அம்மா. ஸோ ரெக்கார்டே பண்ண முடியல, மன்னிச்சிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாதான்டா ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேருக்கு போகும். ஸோ அதனால் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். டாடா பை பை. சரங்கியாமே.